சரி கவனிங்கோ. நான் லாஸ்ட் கிளாஸ்ல, அதாவது நேற்றைய வகுப்புல பேப்பர் 5 ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். அதுல மெயினா நாங்க இந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்த பகுதி என்னண்டா, என்ன பகுதி பார்த்தோம் சொல்லுங்க. நேற்று படிச்ச தியரி மறுமை நாள் பற்றிய விடயங்கள். ரைட். மறுமை நிகழ்வுகள் என்ன, மறுமை நாள்ல இடம்பெற உள்ள நிகழ்வுகள் படிச்சோம். அப்ப அந்த பாடத்தை படிச்சோம் இந்த பகுதி அடிப்படையாக வச்சு. எனவே அந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட அனைத்து கேள்விகளையும் நாங்க பார்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில் 2025 5வது கேள்வி டீப்பா பார்த்தோம். ரைட். அடுத்தது 2025 13வது கேள்வி, அதுவும் பார்த்தோம். அடுத்தது 3வது 2024 42வது கேள்வி பார்த்தோம். 4வது 2023 7வது கேள்வி பார்த்தோம். ரைட். இன்னைக்கு நாங்க பார்க்க வேண்டியது மாதிரி வினாக்கள். மாதிரி வினாக்கள் எல்லாரும் செஞ்சு பார்த்தீங்க தானே? ஓ சார். சரி பாருங்க. ரைட், பாருங்க. முதலாவது கேள்வி, மோமினுடைய மீசானில் மிகவும் எடை கூடிய ஒன்றாக, மோமினுடைய மீசானில் மிகவும் எடை கூடிய ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டிய அமல் எது? மீசான்ல எடை கூடிய ஒன்றாக நபி அவங்க சுட்டிக்காட்டிய அமல் நல்லொழுக்கம். என்ன அமல்? மத்தாக்கள் என்ன வரும்? நேற்று படிச்சதுதான். நல்லொழுக்கம். ரைட், நல்லொழுக்கம் தான் இதுக்குரிய ஆன்சர். என்ன இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டியது நல்லொழுக்கம். நாங்க நேற்று ஹதீஸ் படிச்சோம், இதே கேள்வி மேல படிச்சோம். அப்படித்தானே? பாஸ் பேப்பர் கேள்வி பாருங்க. மறுமையில் மோமினின் மீசானில் நல்லொழுக்கத்தை விடவும் எடை கூடிய இன்னொன்று இருக்க முடியாது என்பது என்ன? ஹதீஸா குர்ஆன் வசனமா? ஹதீஸ். ஹதீஸ் என்று சொல்லி படிச்சோம். ரைட். எனவே இது ஒரு ஹதீஸ் கேள்வியில வந்திருக்கிற விஷயம் தான். திரும்பவும் அங்க மாதிரி வினாவிலும் உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்க அந்த விஷயம். எனவே இதுல விளங்கப்படுத்துறது ஒன்றுமில்ல. மீசான் எனக்கூடிய ஒரு தராசிரிக்கு அதுல கடுகளவும் அல்லாஹு தாலா யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அதில் நன்மைகள் தீமைகள் அனைத்தும் இருக்கப்படும். எனவே அந்த மீசான் மறுமை நிகழ்வுல ஒரு விடயமாக நாங்க பார்த்தோம். இந்த மீசான்ல மிகவும் எடை கூடிய ஒரு அமல் தான் நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு, ஒழுக்கம், நல்ல குணம் என்றெல்லாம் சொல்லலாம். எனவே இந்த பண்பு நாளை மறுமையில மீசான் தராச நிரப்பும். ரைட். அப்ப இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை சொல்லல, அல் குர்ஆன் கற்றட சொல்லல, பெற்றோருக்கு பணிவிடை செய்யறத சொல்லல, பிறருக்கு உதவுறத சொல்லல, இந்த ஹதீஸ சொல்லல. ஆனால் இந்த பொதுவாக எல்லா நல்ல விடயங்களும் என்ன? மீசான தொழுகை, அல் குர்ஆன் ஓதுறது எல்லாம் மீசான நிரப்பாதா? அனைத்து நன்மைதான், மீசான நிரப்பக்கூடிய நன்மையான செயல்கள் தான். இருந்தாலும் இந்த ஹதீஸ்ல அந்த இடத்துல நபி அவங்க சுட்டி காட்டின மீசான்ல மிகவும் எடை கூடியதாக இருக்கும் என்று சொன்னது நல்லொழுக்கத்து. எனவே முதலாவதுக்கு 4வது ஆன்சர். எல்லாருக்கும் யாருக்கு இந்த ஆன்சர்ல சரி வந்திக்கு சொல்லுங்க. முதலாவதுக்கு 4வது வந்திக்கு எல்லாருக்கும்? அடுத்து 2வது கேள்வியை பாருங்க. மைக்கை மீட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. யாருக்காச்சும் பிழை வந்திக்கா? முதலாவது கேள்வியில பிழை வந்திக்கா யாருக்காச்சும்? 4வது இல்லாம வேற எதுவும் ஆன்சர்? சரி, 2வது கேள்வியை பாருங்க. ஓகே, 2வது கேள்வியை பாருங்க. மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹுடைய நிழல் பெறும் 7 கூட்டத்தினர். மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹுடைய நிழல் என்றா எதை சொல்லப்படுதுங்க? அல்லாஹுடைய நிழல் என்றா எதை சொல்லப்படுது? அல்லாஹுடைய நிழல் பெறும் 7 கூட்டத்தினரில் ஒருவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்படாதவர். அப்ப அல்லாஹுடைய நிழல் என்று சொல்லப்படுறது அர்ஷுடைய நிழல். அப்படித்தானே? படிச்ச மானேத்து அர்ஷுடைய
ரைட். அரிசுடைய நிழல், அரிசுடைய நிழல் எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்று பார்த்தோம் அந்த ஹதீஸ்ல? 7 பேருக்கு. 7 பேருக்கு. நான் குரூப்லயும் போட்டேன், பார்த்தீங்களா கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு? சார். ரைட். எனவே 7 பேருக்கு அந்த அரிசுடைய நிழல்ல இடம் கிடைக்கும் என்று சொல்லி 7 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினாங்க. எனவே இங்க சொல்லப்பட்டீங்க இந்த 7 கூட்டத்தினரில் ஒருவராக நபி அவர்களால் குறிப்பிடப்படாதவர் யாருன்னு கேட்டி. குறிப்பிடப்படாதவர் நீதியான ஹஜ் ஆட்சியாளர் செய்தவர். குறிப்பிடப்பட்டவரா அந்த ஹதீஸ்ல? ஆம் சார். எனவே குறிப்பிடப்பட்டவர். ரைட், அது ஆன்சருக்கு வராது. ரெண்டாவது பாருங்க, வணக்கத்தில் வாலிபத்தை கழித்தவர் அந்த ஹதீஸ்ல ஆம் வாரவரா? சார். ஆம் சார். வேற. ரைட், ஓ சரி. அதுவும் குறிப்பிடப்பட்ட ஒரு வணக்கத்துல வாலிபத்தை கழித்தவர். எனவே இந்த ஆன்சரும் பிழை. என்ன குறிப்பிடப்படாதவர் தான் கேட்டி. அடுத்து மூணாவது, ஹஜ் செய்தவர் அந்த 7 கூட்டத்தில் குறிப்பிடப்பட்டீங்க? வராது சார். இல்ல சார், வராது. வராது. எனவே குறிப்பிடப்படாதவர் தான் கேள்வி, ஹஜ் செய்தவர் குறிப்பிடப்படல. Yes, எனவே sir. எத்தனாவது ஆன்சர் வரும்? மூணாவது ஆன்சர். ஹஜ் செய்தவர் தான் ஆன்சர். ரைட். அடுத்து நாலாவது, கற்பை பாதுகாத்தவர் குறிப்பிடப்பட்டீங்க? ரைட். அதாவது நாங்க அந்த ஹதீஸ்ல பாத்திக்கிறோம் என்ன, ஒரு அழகான நல்ல குலத்தை சேர்ந்த நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருத்தர தவறான வழிக்கு அழைத்தும் அவர் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்றார். இப்படியானவருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அரிசுடைய நிழலை கொடுக்கிறான்னு சொல்லி. எனவே கற்பை பாதுகாத்தவர் என்ற அடிப்படையில் அவருக்கு அந்த இடம் கிடைக்கும். எனவே குறிப்பிடப்படாதவர்ல இதுவும் ஆன்சர் வராது என்று அதுவும் குறிப்பிடப்படும். அடுத்தது, தான தர்மங்கள் செய்தவர் பாராரா ஹதீஸ்ல? ரைட், அதுவும் வரும். என்ன அதாவது தண்ட எப்படி வந்தீங்க அந்த ஹதீஸ்ல, அந்த கூற்ற சொல்லுங்க. ஹதீஸ்ல எப்படி வந்தீங்க அந்த தான தர்மங்கள் செய்யறத பத்தி? வலது கை கொடுக்கறது இடது கை அறியும். ரைட், அவர் வலது கையால கொடுப்பார், இடது கைக்கு கூட தெரியாம இருக்கும். அதாவது அவங்க சொல்லப்படுற விஷயம் என்ன, மறைமுகமாக அவர் சதக்கா கொடுப்பார், மக்கள்கிட்ட பேர் எடுக்கவோ புகழ் எடுக்கவோ கொடுக்க மாட்டார். எனவே அப்படியாக தான தர்மங்கள் செய்தவருக்கும் அரிசுடைய நிழல் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். எனவே குறிப்பிடப்படாதவர்கள் இவரும் வரமாட்டார். எனவே ஹஜ் செய்தவர் தான் இந்த இடத்துல ஆன்சர், ரெண்டாவதுக்கு மூணாவது. ஓகேயா? இந்த ஆன்சர் ஆம் சார். ரைட். இந்த ஆன்சர் செலக்ட் பண்ணது ஆக்கள் யாரு? அதாவது யார் யாருக்கு இந்த விட வந்தீக்கு, இந்த கேள்வி சரியா வந்தீக்கு? எனக்கு வந்திருக்கு சார். எனக்கு சார். மிச்ச ஆக்கள் செய்யலையா? சரி, அடுத்தது பாருங்க. மூணாவது கேள்வி, மகாமுன் மஹ்மூத். மகாமுன் மஹ்மூத் எனப்படுவது முதலாவது சுவர்க்கத்தின் பெயர்களில் ஒன்று, சரியா பிழையா? பிழை. இரண்டாவது, மறுமை நாளின் பெயர்களில் ஒன்று, சரியா பிழையா? பிழை. மூணாவது, மிக உயர்ந்த ஷஃபாஅத், சரியா பிழையா? பிழை. நாலாவது, மறுமையில் நல்லடியார்கள் நிழல் பெருமிடம், அதுவும் பிழை. அடுத்து அஞ்சாவது, மறுமையில் ஷஃபாஅத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்யும் இடம். Right. அதான ஆன்சர் வரும். 3க்கு 5வது ஆன்சர். யாரும் மைக்ல அவுட் சவுண்ட் கேக்குதா? மீட் பண்ணி கொடுங்க. ரைட், பாருங்க. அப்ப இந்த இடத்துல மகாமுன் மஹ்மூத் என்ற என்னன்னு சொல்லி நாங்க நேத்து ஃபுல்லா படிச்சோம். யாஃபுமிக்கா இல்லாட்டி இன்றைக்கே மறந்துட்டேன். யாஃபுமிக். சரி, மகாமுன் மஹ்மூத் என்ற என்ன நாங்க தெளிவாக படிச்சோம். மறுமை நிகழ்வு என்ற பாடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளை மறுமையில என்ன செய்வாங்க, மக்கள் வேதனை தாங்க இயலாம சிபாரிசு செய்ய சொல்லி, கேள்வி கணக்கா விசாரணையை ஆரம்பிக்க சொல்லி சிபாரிசு செய்யுமாறு வேண்டுமாறு நபிமார்கள்ட்ட எல்லாம் ஓடுவாங்க. எந்த நபிமாரும் முன் வர மாட்டான். ஏனண்டா நபிமார்களே திடுக்கத்தில் இருக்கக்கூடிய நாள் தான் அந்த மறுமை நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போவாங்க. லாஸ்ட்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு அந்த அவங்களோட வேண்டுதலுக்கு ஓம்பட்டு மகாமுன் மஹ்மூத் என்ற இடத்துக்கு அந்த மக்களை இட்டு சென்று அந்த இடத்துல சுஜூதுல
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விழுவாங்க. அதுக்கு பின்னால தான் அல்லாஹ்வுடைய கோபம் மெதுமெதுவாக குறையும். அல்லாஹ் தஆலா விசாரணையை ஆரம்பம் செய்வான். இந்த ஷஃபாஅத்துக்கு தான் என்ன பேர் சொல்லுவோம்? ஷஃபாத்துல் உல்மா already Shafatul வல் குபரா. ஷஃபாத்துல் குபுரா என்று சொல்லுவோம். அப்ப இந்த கேள்வி எங்க மக்காமுல் மஹ்மூத் எனப்படுவது? அப்ப மக்காமுல் மஹ்மூத் என்றது மறுமையில் ஷஃபாஅத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூது செய்யற இடம். சரிதானே? ஓ ஓ சார். சார். ஆம் ரைட். சார். சரி. இப்ப நீங்க சொல்லுங்க, சுவர்க்கத்தின் பெயர்களில் ஒன்று என்றது பில ஆன்சர் உங்களுக்கு தெரியும். அப்ப சுவர்க்கத்தின் பெயர்கள் எல்லாம் சொல்லுங்க ஆபம் குயிக்கா. Darussalam, Darussalam, ஜன்னத்துல் தாருஸ்ஸலாம். ஃபிர்தௌஸ். Kam, ம், Firdaus, தாரா- Darul Jalal, ம், Jannatul Khuld, தாருல் ஜலால். Darul Jalal, Darul Qarar. ம். அப்ப சுவர்க்க வாழ்வு என்ற ஒரு தலைப்பு இருக்கு. அது கீழே நீங்க தெளிவாக கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா வரும் பாருங்க. சுவர்க்க வாழ்வு என்ற தலைப்பு இருக்கு. அதுல தெளிவாக போட்டிருக்கு சுவர்க்கத்தின் பெயர்கள். கிட்டத்தட்ட 7 பெயர்கள் இங்க இருக்கு பாருங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் அதுன், ஜன்னத்துல் நஈம், ஜன்னத்துல் ஹுல்த், தாருஸ் சலாம், தாருல் ஜலால், தாருல் கரார், அதே மாதிரி ஜன்னத்துல் மஅவா. இதை மெட் பண்ணிக்கொள்ளும். உங்களோட கைட்ல அது போடல. ரைட். இந்த 8 பெயர்கள் இப்படியாக சுவர்க்கத்தின் பெயர்கள் காணப்படுது. இதை படித்தரங்கள் என்று சொன்னாலும் சரிதான், பெயர்கள் வகைகள் எப்படி சொன்னாலும் ஓகே தான். சரியானே? அப்ப இப்படி சுவர்க்கத்தின் பெயர்கள் காணப்படுது. எனவே இந்த மகாமுன் மஹ்மூத் என்ற சுவர்க்கத்தின் பெயர்கள் உண்டா? இல்ல சார். இல்ல. எனவே அது பில. ரெண்டாவது ஆன்சரை பாருங்க. மறுமை நாளின் பெயர்களில் ஒன்று என்று வந்தீங்க. நீங்க பில என்று சொன்னீங்க. அப்ப மறுமை நாளின் பெயர்கள் எல்லாம் சொல்லுங்க. Yawmul Akhir, யௌமுல் Yawmul கியாமா, யௌமுல் ஆஹிர், யௌமுல் பாஸ், யௌமுல் ஃபாஸ், யௌமுஸ் ஸாஆ, ம், யௌமுல் ஹிசாப், يوم الميعاد. யௌமுல் மியாத், ம், الساعة. யௌமுத் தீன். ம். ரைட். அந்த பாடத்திலையும் அந்த பெயர்களை நீங்க தெளிவாக பார்க்கலும். அதுவும் உங்களுக்கு தலைப்பாக இருக்கு. இங்க பாருங்க, மறுமை நிகழ்வுகள் என்ற தலைப்புல நாங்க நேத்து பார்த்தோம். சரி, நான் மேல தலைப்பு போய்த்தேன். நேத்து பார்த்தோம் மறுமை. 2வது பாயிண்ட், மறுமை நாள்ல பெயர்கள் யௌமுல் கியாமா, யௌமுத்தீன், யௌமுல் ஃபஸ்ல், யௌமுல் பாஸ், யௌமுல் ஹஷர், யௌமுல் ஹிசாப், யௌமுல் மீஆத், யௌமுல் ஆஹிர், அஸ்ஸாஆ. இப்படி 7 பெயர்கள் படிச்சிருக்கிறோம். எனவே மகாமுன் மஹ்மூத் என்றது மறுமை நாள்ல பெயர்கள்ல படிச்சோமா? இல்ல இல்ல சார். சார். இல்ல. எனவே அதுவும் பில. அடுத்தது மிக உயர்ந்த ஷஃபாத் என்று போட்டி 3வது. மிக உயர்ந்த ஷஃபாத்துக்கு என்ன சொல்லுவோம்? Shafatul Kubra, ஷஃபாத்துல் உல்மா, ஷஃபாத்துல் குப்ரா. ஷஃபாத்துல் குபுரா அல்லது ஷஃபாத்துல் உல்மா என்று சொல்லுவோம். எனவே மிக உயர்ந்த ஷஃபாத் என்று சொல்லி இதை சொல்ல இயலாது. ஷஃபாத்துல் குபுரா அல்லது ஷஃபாத்துல் உல்மா. என்ன இந்த ஷஃபாத் எல்லாருக்கும் தெரியும். நான் திரும்ப திரும்ப கேட்கல, கேட்க தேவையில்லை. தெரியும் தானே ஷஃபாத்துல் குபுரான்ற என்னண்டு? ஆம் சார். ரைட். நேற்று ஃபுல்லா அதை பார்த்துட்டோம். எனவே அது 3வது ஆன்சர் வராது. அடுத்தது பாருங்க. சரி, ஷஃபாத்துல் குபுரா, ஷஃபாத்துல் உல்மா ஒரு ஷஃபாத். இது யாரால செய்யப்படும்? இந்த ஷஃபாத் யாருக்கு மட்டும் உரியது? நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் உரியது. இன்னொரு ஷஃபாத்துக்கு அதுவும் நபி அவங்களுக்கு மட்டும் உரியது. என்ன? மூமின்கள் ஒரு பிரிவினர் கேள்வி விசாரணையின்றி சுவர்க்கம் செல்ல ரைட். மூமின்கள் ஒரு கூட்டத்தினரை கேள்வி கணக்கே இல்லாம சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு அல்லாஹ்விடத்தில் நபி அவங்க ஷஃபாத் செய்வாங்க. அதுவும் நபி அவங்களுக்கு மட்டும் உரிய ஷஃபாத். இதுக்கு மேலதிகமாக இன்னும் எத்தனை வகை இருக்கு ஷஃபாத்? இது 2 வகை வந்துட்டு இன்னும் 2 இருக்கு சார். இன்னும் 2 இருக்கு. இன்னும் 2 இருக்கு. ரெண்டையும் சொல்லுங்க. மொரால் ஒன்று சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சுவர்க்கவாசிகள் சிலருக்கு அவர்கள் சுவர்க்கத்தின் தரத்தை உயர்த்துவதற்கான செய்யப்படும் சஃபாத். ஓகே. அடுத்தது 4வது. அது நரகத்துல வேண்ட தண்டனை அனுபவிக்கிற மோமீன்களுக்கு
அவங்க அந்த விதிக்கப்பட்ட தண்டனை முடியும் முன்னரே ஒரு நரகிலிருந்து பகுதியினரை வெளியேற்றுவதற்கான விதிக்கப்பட்ட ஷஃபாத். தண்டனை முடியும் முன்னே நரகிலிருந்து வெளியேற கொண்டு வருவதற்கான ஷஃபாத். அப்ப நரகிலிருந்து வெளியேற்றுமாறு ஷஃபாத் செய்வாங்க, அல்லது அந்த தண்டனையை குறைச்சி கேட்டும் ஷஃபாத் செய்வாங்க. அப்படியான ஷஃபாத். அப்ப இந்த ஷஃபாத் அறிஞர்கள் பின்வருமாறு வகைப்படுத்துகின்றார்னு சொல்லி 4 வகைகளும் நாங்க நேற்று தெளிவாக கிளாஸ்ல படிச்சோம். நேற்று கிளாஸ் கிடைக்காதவங்க நீங்க ரெக்கார்ட் பார்க்கலாம் டெலிகிராம் தாராளமாக. ரைட். எனவே மிக உயர்ந்த ஷஃபாத் என்பது இந்த இடத்துல பிழையான விட. அடுத்து 4வது பாருங்க. மறுமையில் நல்லடியார்கள் நிழல் பெறும் இடம். மறுமையில நல்லடியார்கள் நிழல் பெறும் இடம் என்று சொல்லி என்னென்ன இடம் நாங்க படிச்சோம்? லிவாவுல் ஹம்த், லிவாவுல் ஹம்து கொடிநிலை. லிவாஹுல் ஹம்த். அரசு நிலை. அடுத்தது அர்ஷ் நிழல், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நிழல். லிவாஹுல் ஹம்த். லிவாஹுல் ஹம்த் என்ற என்ன? நிழல் தரக்கூடிய ஒரு கொடி. ரைட். நிழல் தரக்கூடிய ஒரு கொடி, லிவாஹுல் ஹம்த். இது ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு இடம். அடுத்தது அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல். எனவே இந்த 2 நிழல்லையும் நாளை மறுமையில நல்லடியார்கள் இருப்பாங்க. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் தருவானாக. எனவே மறுமையில் நல்லடியார்கள் நிழல் பெற இடம் இது 2ம் தான். மக்காமுன் மஹ்மூத் நிழல் பெற இடமா? இல்ல இல்ல சார். சார். இல்ல. எனவே அது ரைட். எனவே அது பிழை ஆன்சர். அடுத்து 5வது லாஸ்ட் பாருங்க. மறுமையில் ஷஃபாத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்யும் இடம். அது சரிதானே? என்ன? ஆமாம் சார், அது சரி. ஓகே. அப்ப 3வது கேள்வியில யாருக்கும் பிரச்சனை இருக்கா, டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். சரி. இந்த கேள்வி யாருக்கெல்லாம் சரி? 3வது. எனக்கு சார். சரி சார். சரி. அடுத்து பாருங்க 4வது. 3வது கேள்வியில யாரும் பிழை எடுத்து யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். பிழை வரக்கூடாது. என்ன தெளிவாக நேற்று படிச்சுட்டு சரியானே? ரைட். அடுத்து 4வது பாருங்க. லிவாஹுல் ஹம்த். பேசினத்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கு. லிவாஹுல் ஹம்த் முதலாவது, அதாவது இந்த கேள்வி என்ன பேட்டர்ன்ல எடுபட்டீங்கன்னா, எப்படியெல்லாம் உங்கள்ட்ட எம்சிக்யூ இதுக்குள்ள எடுக்கலாமோ அப்படியெல்லாம் எடுத்து வச்சு பாஸ் பேப்பர்ல போடுறா இதுல தூக்கி இப்படியான ஒன்றை தூக்கி தான் போடணும். ஒரு சில வார்த்தை பிரிவும் மாறி வரும், அவ்வளவுதான். ஏண்டா எப்படியெல்லாம் அந்த மறுமை நிகழ்வுள்ள கேள்வி எடுக்கலுமோ அப்படியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பாஸ் பேப்பர் கேள்வி மேல பார்த்துட்டோம். இது அவ்வளோ மாடல் மாதிரி வினாக்கள். இதுக்கு அப்பால் ஒரு கேள்வி வர போறது. எனவே இந்த பேப்பரை சரியா படிச்சு, நேற்று படிச்ச தியரியும் சரியா படிச்சு விஷயத்தை முடிச்சா இந்த பகுதியில உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரி. அப்ப லிவாஹுல் ஹம்து முதலாவது, மறுமையில் நல்லடியார்கள் நிழல் பெருமிடம். சரியா? சரி. ஆமாம் சார், சரி. ரைட். நிழல் பெருமிடம், நல்லடியார்கள் நிழல் பெற இடம்தான் லிவாஹுல் ஹம்த். அதான் மேலேயும் படிச்சோம், போன கிளாஸ்லயும் படிச்சோம். 2வது வாரம் சுவர்க்கத்தின் பெயர்களில் ஒன்று. சரியா? இல்ல சார், இல்ல. இல்ல. சுவர்க்கத்தின் பெயர்கள் இப்ப பார்த்தோம் மேலே. அடுத்த வாரம் 3வது மறுமை நாளின் பெயர்களில் ஒன்று. சரியா? இல்ல சார், இல்ல. அதுவும் பிழை. என்ன? மறுமை நாளின் பெயர்கள் அது இல்லை. மறுமையில் ஏடுகள் வழங்கப்படும் இடம். இல்ல சார், அதுவும் இல்ல. ரைட். அதுவும் பிழை. அடுத்து நரகத்தின் பெயர்களில் ஒன்று. அதுவும் இல்ல இல்ல சார், சார். அதுவும் இல்ல. பிழை. இது எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம். அப்ப மறுமையில் ஏடுகள் வழங்கப்படும் இடம் என்று அது பொதுவாக மஷர் மைதானத்தில், அதுக்கென்று குறிப்பிட்ட ஒரு இடம் அப்படி நான் அறிஞ்ச வரைக்கும் இல்லை. சரியானே? மறுமை நாள்ல ஏடு வழங்கப்படும், அவ்வளவுதான், விசாரணைக்கு பின்னால். இப்ப வரும் நரகத்தின் பெயர்களில் ஒன்று என்று வந்தீங்க. அப்ப நரகத்தின் பெயர்கள், நரக வாழ்வு என்ற பாடத்தை நாங்க படிச்சிருக்கிறோமா? யாபூமிக்கா உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல படிக்கல, வேற தியரி கிளாஸஸ் படிச்சிருக்கீங்க. ரைட். சொல்லுங்க நரகின் பெயர், நரகின் பெயர்களை சொல்லுங்க. யஹீம், சகர், சயீர், ஹாவியா. எத்தனை பெயர்கள் வருது அப்ப? நரகின் பெயர்கள் எத்தனை வந்து? 7 பெயர்கள். ரைட். பாருங்க. லலா, ஜஹன்னம், ஹுத்தமா, ஜஹீம், சக்கர், சயீர், ஹாவியா, 7 பெயர்கள் படிச்சு. சரியா? எனவே நரகின் பெயர்கள் உண்டாக இந்த லிவாஹுல் ஹம்த் இல்ல. அது மறுமையில் நல்லடியார்கள் நிழல் பெற இடம். எனவே நரகின் பெயர்கள் 7 இருக்காது, உங்களுக்கு தெரியும் 7 என்னன்னு சொல்லி. ரைட். எனவே 4வதுக்கு முதலாவது ஆன்சர்.
அதிலேயும் பெருசா இனி பேச ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, அஞ்சாவது கேள்வி. விளங்காம இருந்த ஏதும் கேட்கலாம். அஞ்சாவது கேள்வி பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய அருஷுடைய நிழல் பெறும் 7 கூட்டத்தில் உள்ளடங்காதவர். அருஷுடைய நிழல் பெறும் 7 கூட்டத்தில் உள்ளடங்காதவர். முதலாவது பாருங்க, மஸ்ஜிதோடு உள்ளம் இணைக்கப்பட்டவர். அதுல வாராரா? ஆம் சார். ரைட். அதுல வாரார். ஹதீஸ்ல உள்ளடங்காதவர் தான் கேட்டீங்க. எனவே இவர் உள்ளடங்க கூடியவர். எனவே பில. இரண்டாவது பாருங்க, வட்டியிலிருந்து தவிர்ந்து கொண்டவர். இல்ல சார். ஆன்சர் ரைட். இதான் அப்ப answer. ஓகே, அதாவது அந்த வட்டியிலிருந்து தவிர்ந்து கொள்ளணும், அது பெரும் பாவம். நாளை மறுமையில் அல்லாஹ்விட்ட பல விமர்சனங்கள் கிடைக்குது. ஆனா அந்த ஹதீஸ்ல வட்டியிலிருந்து தவிர்ந்து கொண்டவர்னு சொல்லி மென்ஷன் பண்ண படலை. ஏன்னா எங்களுக்கு ஹதீஸ்ல வந்து வார்த்தை பிரிவு. எனவே நபியாக அந்த இடத்துல வட்டியிலிருந்து தவிர்ந்து கொண்டவர் வார்த்தை யூஸ் பண்ணல. எனவே உள்ளடங்காதவர், வட்டியிலிருந்து தவிர்ந்து கொண்டவர். அடுத்து மூணாவது, நீதியான அரசர் வாராரா? ஆம் சார். வருவாங்க. ரைட். ஹதீஸ்ல வாரார். எனவே அவரையும் நாங்க ஆன்சர் தெரிவிக்க இயலாது. அடுத்து நாலாவது பாருங்க, அல்லாஹுக்காக தனிமையில கண்ணீர் சிந்தியவர். ஆன்சர் வருமா? ஆம் சார். வராங்க. அதுவும் வரும் சார். ஆன்சர் வராது, அந்த ஹதீஸ்ல வராங்க. ரைட். ஆன்சர் வராது. ஏன்? இவரும் ஹதீஸ்ல இருக்கிறார். அல்லாஹ்வுக்காக தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ் நினைச்ச ஒருத்தர் கண்ணீர் சிந்துறவராக இருந்தால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா மறுமையில் அவருக்கு அருஷுடைய நிழல் கொடுப்பார். எனவே நாங்கள் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். யார்கிட்டையும் போய் கையேந்தி யார்கிட்டையும் கேட்டு கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்க கூடாது. அல்லது மக்கள்கிட்ட ஒரு சோகத்தை, ஒரு கவலையை மக்கள்கிட்ட கதைச்சு, ஃப்ரெண்டு கிட்ட கதைச்சு, ரைட், இந்த பெஸ்டி என்று சொல்ற இவங்கள்ட்ட கதைச்செல்லாம் எந்த யூஸும் இல்லை. இவங்கெல்லாம் மனிதர்கள். காலப்போக்குல நாங்க பேசினது எங்களுக்கு எதிராக பெரட்டி விடுவாங்க. விளங்குதா? அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க மனிதர்கள் என்ற குணம் அவங்கள விட்டு போறல்ல. எனவே கண்ணீர் வடிச்சு பேசணும் அல்லாஹ் ஒருத்தர் மட்டும்தான், யார்கிட்டையும் கையேந்த கூடாது. எனவே இப்படியாக கண்ணீர் வடிச்சவர் என்ன செய்வார்? நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அவருக்கு நிழலை கொடுக்கிறார். அடுத்து ஐந்தாவது, வாலிபத்தை வணக்கத்தில் கழித்தவர். ஹதீஸ்ல வாராரா? ஓ சார். ரைட். ஹதீஸ்ல வாரார். எனவே உள்ளடங்காதவர் கேட்டதால இதுவும் ஆன்சர் வராது. எனவே அஞ்சாவதுக்கு 2வது ஆன்சர் சரியா? ஓ சார். ரைட். அப்ப அரிசுடைய நிழல் பெறும் 7 கூட்டத்துல இங்க மஸ்ஜிதோடு உள்ளம் இணைக்கப்பட்டவர் 1 வந்துட்டு, 2வது நீதியான அரசர் 2 வந்துட்டு, அல்லாஹுக்காக தனிமையில் கண்ணீர் சிந்தியவர் 3 வந்துட்டு, வாலிபத்தை வணக்கத்தில் கழித்தவர் 4 வந்துட்டு. மிச்சம் எத்தனை? இன்னும் 3 இருக்கு. 3 சொல்லுங்க. வலது கரம் இடது கரத்துக்கு தெரியாமல். ரைட். வலது கரத்தால தர்மம் செய்தவர். எந்த அளவுக்கு? இடது கரத்துக்கே தெரியாம வலது கரத்தால தர்மம் செய்தவர். ரைட். 1 வந்துட்டு. அடுத்தது வேற ஒரு ஆள். பெண்ணினால் தவறிற்கு அத்திரித்தனமாக இருந்தவங்க. ரைட். அல்லாஹுக்காகவே ஒருத்தர் நேசித்து அல்லாஹுக்காகவே பிரிந்தவர்கள் 2 வந்துட்டு. லாஸ்ட், கற்பை பாதுகாத்தவங்க. ஒரு பெண் அழைச்சும் தவறுக்கு செல்லாதவர். ரைட். கற்பை பாதுகாத்தா சரி, அது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த 7 கூட்ட நாளை மறுமையில அரசுடைய நிழல் கிடைக்கக்கூடியது. எனவே அஞ்சாவதுக்கு 2வது ஆன்சர் சரியா? இது ஓகே? அடுத்த பாப்போமா? ஆம் சார். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. 6வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களை கவனத்திற்கொள்க என்று சொல்லிக்கிறாங்க. ABCDE 5 கூற்றுகள் கிட்டத்தட்ட இருக்கு. கீழே ஆன்சர்ல 3 கூற்ற போட்டி. சரி, ஷஃபாஅத் தொடர்பான கூற்றுக்களில் மிக பொருத்தமான விடையை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதியை தெரிவு செய்க. ஷஃபாஅத் தொடர்பான கூற்றுக்களில் மிக பொருத்தமான விடையை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதியினை தெரிவு செய்க. இப்ப நாங்க இதுல மிக பொருத்தமானது 3 இருக்கு. அதை நாங்க பார்த்து எடுக்கோம். எதை பத்தி? ஷஃபாஅத்தை பத்தி. ரைட். ஏ கூற்ற பார்ப்போம். அனைத்து மனிதர்களையும் மஹ்ஷர் வெளியின் பயங்கரத்திலிருந்து இந்த கெப்ல வரணுமா? கெப்ல எட் பண்ணிக்கொள்ளும். பயங்கரத்திலிருந்து, டைப்பிங் மிஸ்டேக். பயங்கரத்திலிருந்து
பாதுகாப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். அனைத்து மனிதர்களையும் மஹ்ஷர் வெளியின் பயங்கரத்திலிருந்து பாதுகாப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். இது சரியா? ஓ சரி சார். சரி. ரைட், இது சரி. என்ன விஷயம் சரி. அப்ப ஏ சூரா சரி, ஆன்சர் வரும். அப்படித்தானே? ரைட், ஏ சூரா ஆன்சர் வரும் என்று சொன்னா ஏ இருக்கிறது ஒன்றுதான் எப்படியும் ஆன்சர் வரப்போகுது. ஏ இல்லாத ஆன்சர் வர சான்ஸ் இருக்கா? இல்ல சார். இல்ல. எனவே மூணாவது ஆன்சர் வரலாமா? அது வராது. மூணாவது பிழை, வாரதுக்கு சான்ஸ் இல்லை. பி, மூமின்களில் சிலரை விசாரணையின்றி சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். சரியா பிழையா? சரி 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 சார். அதுவும் சரி. என்ன, இது ரெண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் செய்த ஷஃபாஅத், அப்படித்தானே? ரைட். எனவே பியும் சூரா ஆன்சர் வரும். எனவே பி வராத ஒன்று ஆன்சர் வர சான்ஸ் இருக்கா? இல்ல. இல்ல. எனவே அஞ்சாவதுல பி இல்லை. எனவே அஞ்சாவது ஆன்சர் வரலாமா? வராது. வராது. ரைட். அடுத்த பாருங்க, சி. விளங்காம இருந்தா கேட்கலாம். யாருக்காச்சும் விளங்காம இருந்தா மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். சி, ஈமானினதும் அமல்களினதும் தரத்திற்கேற்ப ஷஃபாஅத்திற்கு அருகதையுடையோர் பல தரங்களாக காணப்படுவர். சரியா பிழையா? இல்ல வராது சார். சரி சார். சரி. சரி, பாருங்க. ஈமானினதும் அமல்களினதும் தரத்திற்கேற்ப ஷஃபாஅத்திற்கு அருகதையுடையோர் பல தரங்களாக காணப்படுவர். சரியா பிழையா? சரி சார். சரி. என்ன? சரி சார். நாங்க தெளிவாக படிச்சிருக்கிறோம். பிழைன்னு சொல்லி ஒரு சவுண்ட் ஒன்று வந்துச்சு. நாங்க தெளிவாக மறுமை நிகழ்வுகள் என்ற பாடத்துல ஷஃபாத் என்ற அந்த உங்களுக்கு நான் தலைப்பொண்ணும் போட சொன்னேன். போட்டு மூணாவது பாயிண்ட் என்று சொல்லி நேத்து படிச்சோம். மூணாவது பாயிண்ட், ஷஃபாத்திற்கு அருகதையுடையோர் அவர்களது ஈமானினதும் அமல்களினதும் தரத்திற்கேற்ப பல தரங்களை உடையோராயிருப்பர். அதே கூற்று அப்படியாங்க கொப்பி பண்ண மாதிரி போட்டு. எனவே சி சரியான கூற்று. அப்ப ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி. அப்ப சி எதில் இல்லையோ அதுவும் ஆன்சர் வராது. ஒன்று ஏபிசி சரி என்று டிரெக்ட் ஆன்சருக்கு வரையிலும், அல்லது சி எதில் இல்லையோ அது ஆன்சர் வராது. எதில் சி இல்ல? ரெண்டுலயும் நாலுலயும். ரெண்டுலையும் நாலுலையும் இல்லை. எனவே எது ஆன்சர் வரும்? முதலாவது. பாருங்க, கேள்வியே ஃபுல்லா வாசிக்கல, ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப தெளிவாக படிச்சா தெளிவாக இருக்கலாம், அறிவும் தெளிவாக இருக்கும், ஆன்சரும் குயிக்கா கண்டுபிடிச்சிருக்கும். அடுத்து பாருங்க, டி கூற்று. லிவாஹுல் ஹம்து எனுமிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்காக ஷஃபாத் செய்வார்கள். சரியா பிழையா? ரைட், இது பிழை. ஏன் பிழை? ஷஃபாத் செய்வாங்க. இங்க லிவாஹுல் ஹம்த் என்ற விஷயம் பிழை. இந்த இடத்துல ஆன்சர் சரியா வரணும். என்ன கூற்று வரணும் இந்த இடத்துல? ரைட், மக்காமுன் மஹ்மூத் என்று வந்தா நாங்க சரியா ஆன்சர் சரி என்று முடிவுக்கு வரலாம். எங்க சொல்லி லிவாஹுல் ஹம்த், எனவே பிழை. அடுத்தது இ, முஸ்லிம்கள் காஃபிர்கள் என அனைவருக்கும் அனைவரும் சுவர்க்கம் செல்லும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்து கொண்டே இருப்பார்கள். சரியா பிழையா? இல்ல. மத்தாக்கள் என்ன கொஞ்சம் பேர் தான் பேசுற மாதிரி இருக்கு. மத்தவங்களோட சவுண்ட காணலை. எல்லாரும் பேசணும். சொல்லுங்க, சரியா பிழையா? பிழை. ஏன் பிழை? முஸ்லிம்கள் காஃபிர்கள் என அனைவரும். எனவே காஃபிர்களுக்கு ஷஃபாத் இருக்கா நாளைக்கு மறுமையில? இல்ல. எனவே இந்த காஃபிர்கள் இந்த வார்த்தை இங்க யூஸ் பண்ணப்பட்டதால இந்த ஆன்சர் பிழை. இ கூற்று பிழை. எனவே டியும் இயும் பிழை. ஏ பி சி தான் சரி. கிளியரா?
சரி, இந்த கேள்வி நீங்க எல்லாரும் செஞ்சிப்பீங்க. அப்ப இதுல யாருக்கு சரியான விட வந்துச்சு? 6வது 9வது யாருக்கு வந்துச்சு? எனக்கு சரி சார். எனக்கு சரி சார். எனக்கு மன்னிக்கு சார். ஓகே, நல்லது. அடுத்தது இவ்வளவுதான் எங்கட மாதிரி வினாக்கள். எப்படியெல்லாம் அந்த மறுமை நாளின் நிகழ்வுகளை படிக்கிறோமோ அப்படியெல்லாம் படிச்சிட்டோம். இதை விட படிக்க எதுவும் இருக்காதுக்குள்ள. இதை விடவும் அந்த சாப்டரை உங்களுக்கு படிச்சு தர வேற எதுவும் இருக்கா? நீங்க சொல்லுங்க. இல்ல சார். இல்ல சார். இல்ல, மேக்சிமம் படிச்சிட்டோம். இப்ப எஸ்ஐ கேள்விக்கு வருவோம். பகுதி 2. பகுதி 2. அப்ப நாங்க நேற்றே படிச்சோம். சரி, 8 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. பாஸ் பேப்பர் கேள்வி 2022 முதலாவதுல 4வது கேள்வி. 2022 முதலாவதுல 4வது கேள்வி. என்ன கேள்வின்னு சொன்னா, மறுமையில் இடம்பெற உள்ள ஏதாவது 4 நிகழ்வுகளை அடையாளப்படுத்தி விவரிக்குக. செய்யலுமா இயலாதா? ஏலும் சார். ஏலும் சார். இருந்தானே ஏலும் என்ன மறுமையில் இடம்பெற உள்ள ஏதாவது 4 நிகழ்வுகளை அடையாளப்படுத்தி விவரிக்க சேக்கில் வந்து திரும்ப இங்க ஒரு மாதிரி வினாக்கள் ஒரு கேள்வி போட்டிக்கு மறுமையில் இடம்பெற உள்ள ஏதேனும் 5 நிகழ்வுகளை அடையாளப்படுத்தி விளக்கு என்று சொல்லி போட்டி. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? 2ல் 1 செய்யுங்க. 2ம் ஒரே கேள்விதான். 2ம் ஒரே கேள்விதான். இது 10 மார்க்ஸ் என்றதால 5 விளக்க சொல்லிக்கிறாங்க. இது 8 மார்க்ஸ் என்றதால 4 விளக்க சொல்லிக்கிறாங்க. எனவே இந்த கேள்வி செஞ்சா நல்லா 10 மார்க்ஸ் கேள்வி. ஏன் 5 நீங்க விலக்கி கேள்வியும் செஞ்சு பார்த்த மாதிரி பேத்துடும். மேக்சிமம் 20 நிமிஷத்துக்குள்ள 10 மார்க்ஸ் கேள்வி செய்யும் போது 20 நிமிஷம் டைம் வச்சு முதலாவது பாடத்தை நீங்க சுயமா படிச்சு நோட்ஸ் எல்லாம் மூடி வச்சு போட்டு 20 நிமிஷம் டைமை ஃபிக்ஸ் பண்ணி கேள்வி கோப்பி நான் சொல்லிக்கிறேன் எல்லார்ட்டையும் வைக்கணும்னு சொல்லி உங்களோட கேள்வி கோப்பில அழகான முறையில் இந்த கேள்வியை எழுதி 10 மார்க்ஸ் என்று சொல்லி போட்டு என்ன செய்யும். அதுக்கு பிறகுதான் டைமை ஃபிக்ஸ் பண்றேன் 20 நிமிஷம் வைக்கிறேன். அதுக்கு பிறகு மறுமையை பத்தி சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று எழுது. மறுமை என்றது இப்படித்தான், ஒரு 3 வரி 2 வரி அறிமுகம் போகுது, 3 வரி எழுதினா போகுது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு நிகழ்வு 5 நிகழ்வு. முதலாவது போடலாம் என்ன? ஷஃபாத். 2வது போடலாம் மீசான். அப்ப ஷஃபாத் என்று போட்டா ஷஃபாத்தை பத்தி ஆகக்கூடியது ஒரு 10 வரிக்குள்ள விளக்க வேண்டியனா போதும். அடுத்தது மீசான் என்று போட்டு அதை பத்தி கொஞ்சம் விளக்கு. சிராத் அதை பத்தி விளக்கு. ஏடுகள் வழங்கப்படுதல் அதை பத்தி விளக்கு. ரைட். வேற என்ன இருக்கு? லிவாஹுல் ஹம்த் கொடிநெல் அதை பத்தி விளக்கு. அப்ப 5 வந்துட்டா இல்லையா? செய்யலுமா இல்லையா? அப்ப அந்த முறையில செஞ்சு அந்த முறையில நீங்க செஞ்சு பார்த்துக்கொண்டா சரி. 2வது பாருங்க. 2வது கேள்வி நான் உங்களுக்கு நேற்று தந்தேன். என்ன இவடத்தை எழுத சொன்னேன். என்ன கேள்வி சொல்லுங்க போறால்? ஷஃபாஅத் பற்றி அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை முன்வைக்க. ரைட். ஷஃபாத் பற்றி அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை முன்வைக்க. அப்ப அல் குர்ஆன் வசனம் அது செய்யற மெத்தட் நேற்று நான் சொல்லிட்டேன். செஞ்சு பார்த்தீங்களா? ரைட். இன்னொரு கேள்வி எழுதுவோம். 3வது கேள்வி இந்த இடத்துல எழுதிக்கொள்ளும். 3வது கேள்வி. மூணாவது கேள்வி எழுதுங்க. மூணாவது கேள்வி எழுதுங்க. ஷஃபாத்துடைய 4 வகைகளையும் விளக்குக. ஷஃபாத்துடைய 4 வகைகளையும் விளக்குக. இது ஒரு 4 மார்க்ஸ் கேள்வி. 4 புள்ளிகள். செய்யலுமா? சார். ரைட். 4 மார்க்ஸ் கேள்விக்கு 5 நிமிஷம் டைம். 5 நிமிஷம் டைம் வச்சு குயிக்கா செஞ்சு முடிச்சிடணும்.
அப்ப இதுக்கு பெரிய விளக்கம் வழி கொண்டிருக்கல, என்ன பெரிய விளக்கம் வழியில ஒரு 2 வரி 3 வரிக்குள்ள விஷயம் எழுதுது. பந்தியாளி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 4 வகையும் அங்க வந்தா சரி, சின்ன ஒரு விளக்கத்தோட வந்தா போதுமான. அப்ப அதையும் எல்லாரும் செஞ்சு கொள்ளுவோம். இப்ப நாங்க தெளிவாக MCQ பாஸ் பேப்பர் கேள்வி படிச்சிட்டோம், MCQ மாடல் பேப்பர் கேள்வி பார்த்துட்டோம், எஸ்ஏ பாஸ் பேப்பர் கேள்வி படிச்சிட்டோம், எஸ்ஏ மாடல் பேப்பர் கேள்விகள் பார்த்துட்டோம், அதை எப்படி செய்யணும், என்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டோம், தியரியும் ஃபுல்லா பார்த்துட்டோம். படிச்சு உங்களுக்கு திருப்தியா? இனிமேல் இதுக்கு மேல எதுவும் உங்கள்ட்ட டவுட் இருக்கா இந்த பாடத்துல? இல்ல சார். இல்ல. அப்ப எல்லாம் ஓகேயா? அடுத்த பகுதிக்கு போமா நாங்க பேப்பர் 6க்கு? ஓகே சார். ஓகே சார். ஓகே, பேப்பர் 6. அப்ப அல்லாஹ்வுடைய உதவியோட 5 பேப்பர் பார்த்திக்கிறோம். சும்மா என்ன வெறும் ஆன்சரை மட்டுமா பார்த்தோம்? இல்ல. இல்ல, எவ்வளவு எவ்வளவு டீப்பா பார்க்கணும் அவ்வளவு டீப்பா பார்த்திக்கிறோம். ரைட்? எப்படியெல்லாம் அதுல கேள்வி வரலாமோ அப்படியெல்லாம் அந்த பகுதியை பார்த்திக்கிறோம். சும்மா குயிக்கா முடிக்கணும்ன்றது அவசரப்பட்டு ஓடவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை, நிதானமாக பார்த்து போறோம். எவ்வளவு படிக்கிறோம் என்றது முக்கியம் இல்லை, படிக்கிறது எந்த அளவுக்கு விளங்கி எடுத்து நல்ல முறையில் படிக்கிறது தான் முக்கியம். சரி, பேப்பர் 6 6வது பேப்பர். இதுல ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, 2025ல 6வது கேள்வி. அந்த ஓர்டர்ல நாங்க வாரோம். 2025ல 6வது கேள்வி. பிரபலமான சிஹாஹு சித்தா கிரந்தங்களை தொகுத்த அறிஞர்களை மட்டும் உள்ளடக்கிய தொகுதி யாது? பிரபலமான சிஹாஹு சித்தா கிரந்தங்களை தொகுத்த அறிஞர்களை மட்டும் உள்ளடக்கிய தொகுதி யாது? இப்ப இதுல பாருங்க, அப்போ முதலாவது ஆன்சர் சொல்லிக்கிறாங்க புகாரி, முஸ்லிம், நசாஇ, இப்னு ஹஜர். சரியா பிழையா? இல்ல சார். இல்ல சார். இப்னு ஹஜர் வராது. ரைட். எது பிழை இதுல? ஏன் வராது? இப்னு ஹஜர். இப்னு ஹஜர் வராது. இப்னு ஹஜர் பிழை. எனவே முதலாவது பிழை. யாரும் யோசிக்க தேவையில்ல, படிக்காதவங்க தெரியாதவங்க 27 பேட்ச் 28 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் யோசிக்க தேவை. இப்ப நாங்க பார்ப்போம், அந்த பகுதியெல்லாம் பார்ப்போம். ரெண்டாவது நவவி, நசாயி, சுயூத்தி, திர்மிதி. வருமா ஆன்சர்? வராது சார். பிழை. பிழை. ஏன்? நவவி, சுயூத்தி. ரைட், நவவி பிழை. அடுத்தது சுயூத்தி. இமாம் சுயூத்தி பிழை. எனவே இரண்டாவதும் பிழை. அடுத்தது மூணாவது அபூதாவுத், சுயூத்தி, திர்மிதி, இப்னுல் கையூம். வருமா? வராது. வராது. அப்ப மூணுக்கும் பிழை. ஏன் பிழை? மூணாவது சுயூத்தியும் இப்னுல் கையும் வராது. இப்னுல் கையூம் வராது. ஓகே. நாலாவது பார்ப்போம். புகாரி, முஸ்லிம், கஸ்ஸாலி, அபூதாவுத். வருமா? வராது. ஏன்? கஸ்ஸாலி, இமாம் கஸ்ஸாலி என்றது இங்க பிழையான ஆன்சர். எனவே அதுவும் வராது. அப்ப ஒன்றுதான் நீக்கு, அதான் எப்படியும் வரப்போகுது. பாருங்க, புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூதாவுத். சரியா? சரி. சரி. எனவே முதலாவதுக்கு 5வது ஆன்சர். முதலாவதுக்கு 5வது ஆன்சர். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். முதலாவது விஷயம் நீங்க சொல்லுங்க, இந்த சாப்டர் எங்கட எந்த யூனிட்டுக்குள்ள இருக்கு? யூனிட் எந்த யூனிட்? யூனிட் 3ல. யூனிட் 3ல எந்த பகுதியில? யூனிட் 3ல 2 பகுதி இருக்கு. அதாவது அல் குர்ஆன் பத்திய விளக்கம் 3.1,
அடுத்தது சுன்னா பற்றிய விளக்கம். இது 3.2 விளங்குதா? யூனிட் 3 2 பகுதி இருக்கு. பெரும் பகுதி முதலாவது அல் குர்ஆன் 3.1 அல் குர்ஆனை பத்தி பேசும். அதில் அல் குர்ஆன் அது எப்படி அருளப்பட்டுச்சு, ஈஜாசுல் குர்ஆன், அல் குர்ஆனின் சிறப்பம்சங்கள், அல் குர்ஆனின் அணுகும் முறை, இப்படி எல்லாம் படிப்போம். உலூமுல் குர்ஆன், அதுக்குள்ள நாசிக், மன்சூ, மக்கி, மதனி, அப்படி இப்படி எல்லாம் வரும். 3.1. அடுத்தது இரண்டாவது பகுதி சுன்னா அல்லது ஹதீஸ் என்று சொல்லலாம். 3.2 சுன்னா அல்லது ஹதீஸ். சரியானே? அதுக்குள்ள சுன்னாவின் முக்கியத்துவம் அப்படி இப்படி எல்லாம் வரும். சரி, இதுல இந்த கேள்வி 3.1க்குள்ளயா 2க்குள்ளயா இருக்கு? 3.2க்குள்ள எந்த தலைப்புக்குள்ள வரும்? விளங்கல எப்படி? பிரதான ஹதீஸ் தொகுப்பு நூல்களும் ஆசிரியர்களும். ரைட், பிரதான ஹதீஸ் தொகுப்பு நூட்கள். ஹதீஸ் தொகுப்பு நூட்கள். அடுத்தது அதனுடைய ஆசிரியர்கள். இந்த தலைப்புக்குள்ள வரக்கூடிய பகுதிதான் இது. எனவே முதலாவது படிக்கிறது எந்த இடத்தில் இருக்கின்றதை விளங்கணும். இது விளங்கிட்டா உங்களுக்கு? எனவே அந்த பகுதியை நாங்க இப்ப எடுப்போம். பாருங்க, 3.2ல 3.2ல அதாவது யூனிட் 3 கடைசி தலைப்பு தான் அது. அதுக்கு அங்கால ஒன்றும் இல்லை. யூனிட் 4 ஸ்டார்ட் ஆகுது. சரி, அப்ப நீங்க தேவைன்னா இந்த பேஜ் நம்பரையும் நோட் பண்ணிக்கொள்ளலாம். 9வது தலைப்பு 3.2ல ஒவ்வொரு தலைப்பா வருது. அதுல பிரதான தலைப்புல 9வது தலைப்பு பிரதான ஹதீஸ் தொகுப்பு நூல்களும் ஆசிரியர்களும். 116வது பேஜ். டீச்சர் கைட்ல 116வது பேஜ். அதை நோட் பண்ணுவீங்க. அப்ப பேஜ் நம்பர் 116. இதுல இருந்து இந்த கேள்வி வந்திருக்கு. அப்ப இதுல நீங்க இப்ப சொல்லுங்க, முதலாவது நான் விளங்கப்படுத்த முதல் உங்களோட அறிவுல இருக்கிற விஷயத்த வெளியே கொண்டு வரணும். அப்ப உங்களுக்கு பாடம் யூஸ் ஆയിരിக்கும், பிரயோசனமா இருக்கு. ஏற்கனவே படிச்சாக்களுக்கு மீட்டல் செய்வது. நீங்க சொல்லுங்க, பிரபலமான சிஹாஹு சித்தா கிரந்தங்களை தொகுத்த அறிஞர்களை மட்டும் உள்ளடக்கிய தொகுதின்னு சொல்லி. சிஹாஹு சித்தா என்றது ஒரு அரபு வார்த்தை. தமிழ்ல எப்படி சொல்லுவோம் இதுக்கு? ஆறு பரிசுத்த ஹதீஸ் திரட்டுகள். ரைட், 6 பரிசுத்த ஹதீஸ் திரட்டுகள் அல்லது ஹதீஸ் நூட்கள். ஹதீஸ் திரட்டுகள் அல்லது ஹதீஸ் நூட்கள். பரிசுத்தமான 6 ஹதீஸ் கிரந்தங்கள் எப்படி சொன்னாலும் சரி. ரைட், அப்ப இதுதான் சிஹாஹு சித்தான்னு சொல்றது. அப்ப அதுல மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அந்த 6ஐயும் தராதரத்தின் அடிப்படையில் ஒரு ஓர்டர்ல சொல்லிப்பாங்க, அப்படித்தானே? ஆகவும் தரமான ஹதீஸ் இருக்கிறது முதலாவது இடத்துல, அதை விட கொஞ்சம் தரம் 2ஆம் இடத்துல, அப்படி 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 படித்தரமா பிரிச்சு தான் அது 6 பேரையும் சொல்லும் போதே சொல்றேன். சொல்லுங்க ஆப்போம், அதுல முதலாவது எந்த ஹதீஸ் திரட்டு? சஹீஹ் புகாரி. 2வது சஹீஹ் முஸ்லிம். 3வது சுனன் அபூ தாவூத். 4வது ஜாமியு திர்மிதி. 5வது சுனனுன் நசாஇ. 6வது சுனன் இப்னு மாஜா. இந்த 6 ஹதீஸ் திரட்டு. இப்ப இதுல விஷயம் என்னண்டா
இந்த ஒவ்வொரு ஹதீஸ் திரட்டையும் எழுதிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட வரலாறுகள் எங்களுக்கு சிலபஸ் சந்திக்கு, அப்படித்தானே? அதுவும் எங்களுக்கு முழு வரலாற்றையும் தூக்கி போட்டு எங்களை கஷ்டப்படுத்தல, கொஞ்சம் சின்ன பாயிண்டா ஒவ்வொன்றையும் தந்திக்கிறான். அவனோட வாழ்க்கையில ஏராளமான சம்பவங்கள் இருக்கு. சின்ன சின்ன பாயிண்ட்ஸா சில விஷயங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அப்ப இதுல எங்களுக்கு கேள்வி, இந்த சியாவுசித்தா கிரந்தத்தை தொகுத்த அறிஞர்களை மட்டும் உள்ளடக்கிய தொகுதியை தான் கேட்டிருக்கிறான். எனவே இப்ப இந்த தலைப்புல இருக்கிற இந்த 6 பாருங்க. முதலாவது சஹீஹ் புகாரி. அப்ப அதுல இமாம் புகாரி தான் அதை திரட்டினேன், அந்த ஹதீஸ் கிரந்தத்தை எழுதினேன். அவங்களோட பேர் முஹம்மது பின் இஸ்மாயில். அப்ப அவங்கள பத்தி முழுமையான தகவல்கள், முழுமையானண்டா சுருக்கமான தகவல்களை இங்க முன் வச்சுக்கிறான். அடுத்தது சஹீஹ் முஸ்லிம், 2வது அறிஞர். அவங்கள பற்றிய தகவல்கள் அனைத்தும் இங்க முன்வைக்கப்பட்டு, முஸ்லிம் ஹஜ்ஜாஜ் தான் அவரோட பேர், அவரை பற்றிய தகவல்கள் இங்க முன்வைக்கப்பட்டு. அடுத்தது சுனன் அபூதாவுத், 3வது. அப்ப இதே லீன் ஆசிரியர் யார்? அபூதாவுத் சுலைமான் இப்னு அஷ்ஷாஷ், அவரை பற்றிய தகவல்கள் இங்க முன்வைக்கப்படுது. அடுத்தது ஜாமி திர்மிதி, அந்த திர்மிதி கிரந்தத்தை எழுதினவர் அபு ஈசா முஹம்மது பின் ஈசா அத்திர்மிதி. அப்ப அவங்கள பற்றிய தகவல்கள் எல்லாம் இங்க பேசப்படுது. அடுத்தது சுனனு நசாயி, அபு அப்துல் ரஹ்மான் அஹமது பின் சுவைப் அன் நசாயி தான் இவங்களோட பேர், அவங்கள பற்றின தகவல்கள் பேசப்படுது. 6வது சுனன் இப்னு மாஜா, அபு அப்துல்லா முஹம்மது பின் யசீத் அல் கஸ்வின், அவங்கள பற்றிய தகவல்கள் இங்க பேசப்படுது. இதோட 6 ஹதீஸ் திரட்டுகள் முடிகிறதோட யூனிட் 3 முடிஞ்சு அதுக்கு ஒரு யூனிட் 4 வருது. சரியா? இப்ப இங்க சில விஷயங்களை அப்படியே பொதுவாக போட்டு வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு இதை மேக்சிமம் ஈஸியா யாபம் வச்சுக்கணும், நீங்க விலங்கு எடுக்கணும் என்றதுக்காகத்தான் உங்களுக்கு நான் ஒரு நோட்ஸ் ஒன்று போட்டேன். பிரிண்ட் பண்ணினீங்களா? அது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா அந்த நோட்ஸை படிக்கிறது? ரைட். இதுல இப்ப எங்களுக்கு தேவை லாஸ்ட் பேஜ். அந்த நான் உங்களுக்கு போட்ட நோட்ஸ்ல 3 பேஜ், 4வது பேஜ், அதாவது லாஸ்ட் பேஜ் தான் எங்களுக்கு இந்த கிளாஸுக்கு தேவை. மேலே இருக்கிற இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல தேவைப்படும். சரி, இப்ப இதுல பாருங்க, சிஹாஹு சித்தா 6 பரிசுத்த ஹதீஸ் திரட்டுகள் அறிஞர்கள் பற்றிய முழுமையான அந்த தகவலை ஒரே பார்வையில் இருக்கிற மாதிரி ஒரு அட்டவணையில போட்டு வச்சிருக்கு. ஒரே பார்வையில் இருக்கிற மாதிரி ஒரு அட்டவணையில ஈஸியா நீங்க கெச் பண்ணி கொள்ளணும்ன்றதுக்காக அந்த விஷயத்தை போட்டு வச்சிருக்கு. சரியானே? இப்படி பாக்குற டைம் கொஞ்சம் பாடமாக்குறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தானே? சரி, கவனிங்க. இதுல முதலாவது சஹீஹ் புகாரி. முதலாவது சஹீஹ் புகாரி நூட்கள் இங்க ஒவ்வொன்றா போட்டி பாருங்க. முதலாவது நூட்கள் போட்டிருக்கு. அடுத்தது அந்த நூலெழின இமாம்ட முழு பெயர் போட்டிருக்கு. அடுத்து அவங்களோட பிறப்பு, அடுத்தது இறப்பு, எல்லாம் ஹிஜ்ரி ஆண்டு தான். நான் அங்க போய் எக்ஸாம்ல கிறிஸ்துக்கு பின்னு போட்டுடுறது, எல்லாம் ஹிஜ்ரி ஆண்டு. அடுத்து ஆசிரியர்கள் போட்டிருக்கு. அடுத்து மாணவர்கள் போட்டிருக்கு. அடுத்து அந்த இதெல்லாம் ஹதீஸ் தொகுப்பு, ஹதீஸ் நூட்கள். எனவே அந்த அவங்களோட அந்த தொகுப்புல இருக்கிற அந்த ஹதீஸ்கள் எண்ணிக்கை எத்தனை என்ற விஷயம் போட்டிருக்கு. அவங்களோட அந்த ஹதீஸ் கிரந்தத்தை சரிபார்த்த ஆசிரியர் யார் என்ற விளக்கங்கள் போட்டிருக்கு. அது அல்லாத ஏனைய சில தகவல்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ரைட். இப்ப இந்த அட்டவணையில சொல்லுங்க. இந்த சார்ட்டை வந்துட்டு குரூப்ல போடலுமா? குரூப்ல ஆல்ரெடி நான் போட்டிக்கிறேன். பிறகு ஜாயின் பண்ணவங்களுக்கு கிடைச்சிருக்காது. நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு போடுறேன். சரியா? ஓகே சார். இந்த சார்ட் வந்து நான் போட்ட பிடிஎஃப்ல லாஸ்ட் பேஜ் தான் இது. சரி, அப்ப பாருங்க. இதுல முதலாவது சஹீஹ் புகாரி. சஹீஹ் புகாரியோட உண்மையான பேர் சஹீஹ் புகாரி இல்லை, அது சஹீஹ் புகாரி என்று சொல்லி ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது உண்மையான பேர்
இப்ப பிரிண்ட் பண்ணவங்க எழுதி கொள்ளலாம். ஜாமியு சஹீஹ் இந்த கேப்ல எழுதி கொள்ளும். அது உண்மையான பேரே ஜாமியு சஹீஹ். அதெல்லாம் ஒரு எக்ஸாம்ல கேள்விக்கு வரல, சும்மா மேலதிக ஒரு நுழைஜிக்காக எழுதி வச்சுக்கணும். ஜாமியு சஹீஹ் தான் அதுல பேர். அது இமாம் புகாரிட பேர்ல ஃபேமஸ் ஆனதால தான் சஹீஹ் புகாரி சொல்லுவார். சஹீஹ் புகாரிய எழுதின இமாம்ட முழு பெயர் முஹம்மது இப்னு இஸ்மாயில். முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி என்று சொல்றவர். அவர் புகாரா என்ற ஊர்ல பிறந்ததால புகாரி. இப்ப நீங்க எல்லாம் பெரிய இமாம்களானா உங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்ரீலங்கி என்று சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர் என்று அடையாளப்படுத்துறதுக்காக. அதுலயும் உங்களோட ஊர்ல பெயர்களை வச்சு சொல்லுவாங்க. அப்ப இமாம் புகாரி என்று சொன்னா புகாராவோட பிறந்ததால புகாரி. விளங்குதா? புகாரி என்று அவங்களோட சொந்த பேர் அது இல்ல சார். இல்ல, அவங்களோட அந்த ஊரை வச்சு அடையாளப்படுத்துற பேர் இல்ல தானே. சார். அப்ப எப்படி நூட்களை போண்டும் அப்படி ஓர்டர்ல வருது பாருங்க. முதலாவது சஹீஹ் புகாரி, இரண்டாவது சஹீஹ் முஸ்லிம், மூன்றாவது சுனன் அபூதாவுத், நான்காவது ஜாமியு திர்மிதி, ஐந்தாவது சுனனு நசாயி, ஆறாவது சுனன் இப்னு மாஜா. முதலாவது இந்த 6 ஹதீஸ் திரட்டுகளும் ஓர்டர்ல உங்களை யாஃபோமிக்கணும். 2 எம்சிக்குள்ள வரலாம். எனவே 6 ஹதீஸ் திரட்டுகளும் ஓர்டர்ல யாஃபோமிக்கணும். வேற ஒரு வழியும் இல்லை. இந்த பாடத்தை நீங்க இந்த அட்டவணையை கட்டாயம் பாடமாக்கி ஆகும். ஏனென்றாங்க நோட்ஸ் வடிவத்தில் இருக்கி உங்களுக்கு சில நேரம் கஷ்டமா இருக்கும், நீங்க சிரமப்படவில்லைன்றதுக்காகத்தான் என்ன செஞ்சீங்க, இதுல கட்டாயம் பாடமாக்கி ஆகணும். எக்ஸாமுக்கு வரக்கூடிய விடயமாக இருக்கிற முக்கியமான விஷயம். எஸ்ஏ கேள்விகள் வந்தாலும் இதை வச்சு நீங்க எழுதணும் என்ற அடிப்படையில தான் இங்க முக்கியமான தகவல் எடுத்து இங்க போட்டி அது தந்தது. எனவே கஷ்டம் இல்லை, கொஞ்சம் பார்த்து ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் பார்த்தா 4-5 நாள்ல 3 நாள்ல ஞாபகம் வந்துடும். முதலாவது இமாம் புகாரிட விஷயத்த பார்த்து முடியும், அதே பிறகு இமாம் முஸ்லிம்ட விஷயத்த பார்த்து முடியும். அப்படி ஒவ்வொரு இமாமாக பாடமாகும். அதுக்கு முதல் இந்த ஓர்டரை பாடமாகும். இந்த நூட்கள்ல ஓர்டர் புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, இந்த ஓர்டர் ஞாபகம் வைக்க. அது பிறகு எழுதிய அறிஞர்கள பேர்களை ஞாபகம் வைக்கும். அது பிறகு அந்தந்த அறிஞர்களை பத்தி தகவல்களை பாருங்க. இவ்வளவுதான் விஷயம். ரைட். பாருங்க, சஹீஹ் புகாரி எழுதினது முஹம்மது இப்னு இஸ்மாயில். ஏனடா இதுல விளங்கப்படுத்துறது ஒன்றும் இல்லை. இதுல விளங்கப்படுத்துறது எது இருக்கா? அறிஞர்கள்ல பிறந்தப்ப இறந்தப்ப எத்தனை ஹதீஸ் இதுல விளங்கப்படுத்துறது இருக்கா? விளங்கப்படுத்துறது ஒன்றுமே இல்லை. இது என்ன செய்யணும்? நீங்க தான் பாடமாக்கி எடுக்கணும். சொல்றது விளங்குதா? பாருங்க, இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் இதான் அவங்களோட உண்மையான பேர். இந்த பேருடைய புகாரி என்று பிரபல்யமான அந்த ஆசிரியர், இவர் பிறந்தது ஹிஜ்ரி 194. எங்கண்டா புகாரா என்ற ஊர்ல ஹிஜ்ரி 194 பிறந்தாங்க. இறப்பு ஹிஜ்ரி 256 குருத்தான் எனக்கூடிய ஊர்ல வஃபாத்தானா. இவங்களுக்கு நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதிலே மிக மிக முக்கியமான ஆசிரியர்கள் அப்ப 1080 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. போட்டி பாருங்க, 1080 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதிலே மிக முக்கியமான ஆசிரியர்கள் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி, அலி இப்னு மதீனி, குதைஃபா இப்னு சயீத், அஹ்மது இப்னு ஹம்பல், யஹ்யா இப்னு மொயின். அஹ்மது இப்னு ஹம்பல் யாரு? ஹம்பலி மதுஹபுடைய அந்த ஹம்பலி மதுஹபுடைய இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஒரு மூத்த இமாம். அவங்க புகாரிக்கு பாடம் நடத்தின ஒரு ஆசிரியர். இமாம் புகாரிக்கு, அதாவது இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் அவங்களுக்கு பாடம் நடத்திய ஒரு ஆசிரியர். ரைட். எனவே இவங்களுக்கு 1080 ஆசிரியர்கள் இருக்கிற வரலாறுகள் சொல்லுது. அதுல முக்கியமான 5 ஆசிரியர்கள் பேர் இங்க தரப்பட்டி. அடுத்த இமாம் புகாரிட மாணவர்கள். சரியா? இமாம் புகாரியுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட 90,000.
மாணவர்கள் இருக்கிறான் இமாம் புகாரிக்கு. அதுல மிக முக்கியமான மாணவர்கள் யாருண்டா இமாம் திர்மிதி, கீழவார இமாம். இங்க இருக்கிற 4வது கிரந்தத்தை ஜாமி திர்மிதிய எலின இமாம் புகாரிட மாணவர். அப்படின்னா இமாம் புகாரிட மட்டும்தான் படிச்சுட்டு இல்லை, பல ஆசிரியர்கிட்ட படிச்சுப்பாங்க. இப்ப இந்த இமாம் புகாரி 1080 ஆசிரியர்கிட்ட படிச்ச மாதிரி இவங்களும் பல ஆசிரியர்கிட்ட படிச்சுப்பாங்க. அதுல இமாம் புகாரி ஒரு ஆசிரியர் இமாம் திர்மிதிக்கு, விளங்குதா? அப்ப இமாம் திர்மிதி இமாம் புகாரிட்ட படிக்கிறாங்க. அதே மாதிரி இமாம் நசாயி இவங்களும் இமாம் புகாரி கிட்ட படிச்சிருக்கிறான். பாருங்க, நசாயி கீழவார 5வது நூலாசிரியர். அடுத்தது இமாம் முஸ்லிம் 2வது நூலாசிரியர், இவங்களும் இமாம் புகாரிட மாணவர். அடுத்தது இப்னு குசைமா, அடுத்தது முஹம்மது இப்னு நஸ்ர், இப்படியான மாணவர்கள் எல்லாம், இப்படியான பெரும் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எல்லாம் இமாம் புகாரிட மாணவர்கள். அடுத்தது இந்த சஹீஹ் புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எண்ணிக்கை எத்தனை ஹதீஸ் இருக்கு சஹீஹ் புகாரில? 7275 ஹதீஸ்கள் இருக்கு. ரைட், 7275 ஹதீஸ். சரி பார்த்தவர்கள். அடுத்தது இந்த சஹீஹ் புகாரில ஏதும் பிழைகள் தவறுகள் விடப்பட்டிருக்கான்னு சொல்லி இமாம் புகாரிட ஆசிரியர்கள் சிலர் சரி பார்த்தாங்க அவங்க எழுதின அந்த கிதாபு. அதுல மிக முக்கியமான சரி பார்த்தவங்க யாருன்னு சொன்னா அஹமது இப்னு ஹம்பல், யஹ்யா இப்னு முஈன் போன்ற ஆசிரியர்கள் சரி பார்த்தாங்க. இதுவல்லாத ஏனைய தகவல்களை பாருங்க. ஏனையவைகள் பெரிய 97 பெரிய தலைப்புகளை கொண்டு காணப்படுது இந்த சஹீஹ் புகாரி கிரந்தம். பெரிய தலைப்பு 97 தலைப்புகள் இருக்கு. அது கீழே பல உப பிரிவுகள், சிறிய சிறிய தலைப்புகள் வரும். அதாவது தொழுகை என்றா தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்கள், தொழுகையினுடைய ஃபர்லுகள், சுன்னத்துகள், ஒழு சம்பந்தமான விஷயம், இப்படி என்று பல சிறிய தலைப்பு வரும். சரியானே? அப்ப 97 பெரிய தலைப்புகள் இருக்கு. இது ஒரு தகவல். அடுத்து 2வது தூண்டியவர், அதாவது இந்த சஹீஹ் புகாரி இப்படி ஹதீஸ்களை தொகுக்கணும், இதை திரட்டி எடுத்து ஒரு நூலாக எடுக்கணும் என்று சொல்லி இந்த ஹதீஸ் தொகுப்பு முயற்சிக்கு இமாம் புகாரிய புஷ் பண்ணினா ஒரு ஆசிரியர். யார் என்று சொன்னா இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி. அவங்கதான் இதுக்கு அவங்கள என்ன செஞ்சாங்க, மோட்டிவேட் பண்ணினாங்க, தூண்டினாங்க. அடுத்து விளக்க நூட்கள், அதாவது சஹீஹ் புகாரில ஹதீஸ் இருக்கு, அந்த ஹதீஸ்ல ஒவ்வொன்றுக்கும் பல பல விளக்கங்கள் முன் வச்சு பிற்காலத்துல வந்த அறிஞர்கள் எல்லாம் நிறைய விளக்க நூட்கள் எழுதினாங்க. அதுல முக்கியமான விளக்க நூல் 2 எங்க தந்திக்கு பாருங்க. இர்ஷாது ஷாரி என்றது ஒரு விளக்க நூல், அதே மாதிரி ஃபத்ஹுல் பாரி என்றது ஒரு விளக்க நூல். அப்ப 2 விளக்க நூல்கள் தந்திக்கிறான். இது ஒரு தகவல். அடுத்தது இமாமின் இதர நூல், அதாவது இமாமின் சொன்னா எந்த இமாம்? இமாம் புகாரி. இமாம் புகாரிட இதர நூல் வேற என்ன நூல் இருக்கு? அத்தாரீகுல் கபீர் என்ற ஒரு நூல் இருக்கு. அத்தாரீகுல் கபீர் என்ற ஒரு நூல் இருக்கு. இன்னும் பல நூல்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு நூல் சொல்லிக்கிறான். எனவே இவ்வளவும் இமாம் புகாரியை பத்தி கட்டாயம் ஒரு ஞாபகம் வைக்கணும். ஃபர்ஸ்ட் லேசான விஷயத்தை ஞாபகப்படுத்தி எடுவோம். என்ன நூட்கள் ஓடரை ஞாபகப்படுத்துவோம். அதுக்கு மாதிரி பிறகு ஒவ்வொரு நூலையும் எழுதிய ஆசிரியரை பாடமாக்கும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆசிரியரையும் பத்தி, அந்த நூலை பத்தி என்ன, இப்ப பிறப்பு இறப்பு எல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சு கொள்ளலாம். அடுத்து மாணவர்கள் ஆசிரியர்கள் கொஞ்சம் ஒரு சிரமமா இருந்தால் அதை வைங்க, தற்போதைக்கு வச்சு போட்டு ஹதீஸ்ல எண்ணிக்கையே பாடமாகும். ஒவ்வொன்றிலையும் எத்தனை ஹதீஸ் இருக்கு அதை பாடமாகும். அதுக்கு பிறகு ஏதோ உங்களுக்கு இஷ்யூ அதை பாடமாகும். அப்படி ஸ்டெப்பா வாங்க. எல்லாத்தையும் மல்லி போட்டு கஷ்டப்பட தேவை. விளங்குதா? சிலவங்களுக்கு நாலேஜ் குயிக்காக பாடமாக்கிடுவாங்க. உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் பாடமாகும், இல்லாட்டி ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமாக பாடமாக்கி எடுக்கும். ஏனண்டா இப்போ எஸ்ஏல கேள்வி வந்தாலும் இதை வச்சு நீங்கள் எழுதலாம். இதை வச்சு இங்கே அட்டவணையில் இருக்கிறது அங்கே என்ன எழுத்து வழியில் மாற்றிட்டா சரி. கொஞ்சம் பந்தி அமைப்பு எப்படி எழுதலாம்? இப்போ இமாம் சஹீஹ் புகாரியை பற்றி ஒரு சிறு குறிப்பில் கொண்டு வந்தால்
இமாம் புகாரி அவர்களுடைய இயற்பெயர் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ஆகும். இவர் 194 ஹிஜ்ரி 194 புகாராவில் பிறந்தார். அப்ப இப்படி எழுதினா சரி. அது அப்படி இங்க அட்டவணையை ஞாபகம் வச்சுன்னு இருந்தா நீங்க அதை எழுதினா சரியான எக்ஸாம்ல கேள்வி வந்த இல்லையாமா? சரி. அப்ப 256 இப்படி வஃபாத்தானார். இந்த இடத்துல வஃபாத்தானார். அவருக்கு பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதாவது 1080 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஏறத்தாழ. அதுல மிக முக்கியமான ஆசிரியர்கள் சிலரை நாம் குறிப்பிடுவோமானார் என்று போடுற 2-3 ஆசிரியர்கள் பேர் எழுதுற. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். எஸ்ஐ கேள்விகள் ஒரு சிறு குறிப்பில் சொல்லி வந்துட்டு, ஒரு 8 மார்க்ஸ் கேள்வியில் இமாம் புகாரியை பத்தி விளக்கம்னு வந்துட்டு. அப்ப எப்படி இங்க தெரியனா சரி. அப்ப இங்க தெரியப்பட்டு அது வல்லாம இங்க சில தகவல்கள் இருக்கு. அது பொதுவாக நீங்க என்ன செய்யலாம், விலங்கெடுத்து செய்யறது சரியான. அதை இதுல நீங்க பார்த்துக்கொள்ளும். பல ஏரியாக்களுக்கு பயணம் செஞ்சிருக்கிறாங்க, பல ஊர்களுக்கு பயணம் செஞ்சிருக்கிறாங்க, பல காலங்கள் இதுக்காக முயற்சியை செஞ்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தை எத்தனை ஹதீஸ் எடுத்தாங்க, அதுல சில ஹதீஸை விட்டாங்க, அப்படியான தகவல் எல்லாம் வருது. பொதுவாக எல்லா இமாம்களுக்கும் எல்லாம் என்ன, அவங்க மிகவும் பேணுதலோடு இருப்பாங்க, அமளி பாதத்துல ஆர்வமாக இருப்பாங்க, உண்மை, பொறுமை, இரக்கம், தயாளம், தர்மம், வணக்கம் முதலிய நற்குணங்களை கொண்டவராக இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் பொதுவாக இமாம்கள்ட்ட இருக்கக்கூடிய விடயம். அப்ப இதெல்லாம் என்ன பாடமாக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இதெல்லாம் விலங்கு எடுத்தா சரி. அப்ப இதை விலங்கு எடுத்து எழுதிடலாம். இங்க இருக்கிறத கட்டாயம் பாடமாக்க. அப்ப இப்ப இமாம் புகாரியை பத்தி நாங்க பாத்துக்கிறோம். இப்படி ஒவ்வொரு இமாமையும் பத்தி நீங்க என்ன செய்யணும், பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்பா ஞாபகப்படுத்தி எடுக்கணும். சரியா? விளங்குதா? சரி. இப்ப கேள்விக்கு வாங்க திரும்ப. பேப்பர் 6. இப்ப இங்க நாங்க முதலாக பார்த்த கேள்வியில சொல்லிக்கிறேன், பிரபலமான சிஹாஹு சித்தா கிரந்தங்களை தொகுத்த அறிஞர்களை மட்டும் உள்ளடக்கிய தொகுதி. அப்ப அறிஞர்கள்ல டிரெக்ட் அவங்களோட உண்மையான பெயர்கள் இங்க தரல. என்ன, அவங்க ஃபேமஸான பெயர்கள், எந்த பேர்ல அவங்க பிரபல்யம் அறிகிறாங்க அந்த பேர்கள் தான் போட்டி. சரி. இப்ப ஒரு ஆள் ஓர்டர்ல சொல்லலுமா? ஓர்டர்ல ஏற்கனவே சொல்லாத ஒரு ஆள் சொல்லுங்க. 6 ஹதீஸ் ஆசிரியர்கள்ல இல்லையானா பிரச்சனை இல்லை, சொல்லும். ஒரு ஆள் சொல்லும். புகாரி முதலாவது, இரண்டாவது முஸ்லிம், ஜாமி திருமிதி நூல்ல பேர் வந்துடும். திருமிதி என்று சொல்லுவோம். புகாரி, முஸ்லிம், திருமிதி, அடுத்தது நசாயி, ஓகே. திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க ஆர்டர். வேறொரு ஆள், ஒரு தனிநபர் சொல்லுவோம். எல்லாரும் மைக் ஆன் பண்ணாம. புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா. ஓகே. வேறொரு ஆள், இன்னொரு ஆள் சொல்லுங்க. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா. ஓகே, குட். வேறொரு ஆள், இன்னொரு ஆள். புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா. ஓகே, குட். அப்படி பாடமாக்கி எடுக்கணும். சரியானே? அப்படி பாடமாக்கி போட்டு ஒவ்வொரு இமாமுடைய பேரை அப்படியே கட்டாயம் பாடமாக்கிடும். எனவே உங்களுக்கு தெரியும் இப்ப சியாஹு சித்தா, அதாவது பரிசுத்த 6 ஹதீஸ் திரட்டுகளுடைய ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எனவே நீங்க இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்த பேர்ல இப்னு ஹஜர் என்ற ஒரு பேர் இருந்துச்சா? இல்ல. நவவி என்று இருந்துச்சா? சுயூத்தி என்று இருந்துச்சா? இல்ல. இப்னுல் கையிம் என்று இருந்துச்சா? இல்ல. கசாலி என்று இருந்துச்சா? இல்ல. எனவே இந்த 4 ஆன்சரும் பிழை. அப்ப ஏன் பிழை என்று சொன்னோம் என்று விளங்கிட்டா உங்களுக்கு? அப்ப சியாஹு சித்தா பாருங்க, இங்க பாருங்க. புகாரி,
முஸ்லிம், திருமிதி, அபுதாவுத். இது சரியான அஞ்சாவது. இப்ப சார் ஓகே. இப்ப இந்த கேள்வியை பேஸ் பண்ணி கொஞ்சம் தியரிய அப்படியே கொஞ்சம் உள்ளுக்கு போய் வந்திருக்கிறோம். சரியானே? இப்ப அடுத்த கேள்வி போவோம். இந்த கேள்வியில ஒரு ஏதும் உங்களுக்கு விளங்காம இருக்கா? இப்ப பார்த்ததுல இந்த கேள்வியில இல்ல சார். இல்ல, எல்லாம் ஓகே. அப்ப அடுத்த கேள்வி போவோம். எனவே 2025 5ல 6வது கேள்விக்கு 5வது ஆன்சர். சரி, அடுத்த பாருங்க. ரெண்டாவது இப்ப ரெண்டாவது கேள்வி ஹதீஸ் எண்ணிக்கையை பத்தி வருது. இப்ப இந்த இதை பாருங்க, ஒவ்வொரு கிரந்தத்திலையும் எத்தனை ஹதீஸ் இருக்கின்ற விஷயத்த கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொள்ளணும். ஒவ்வொரு கிரந்தத்திலையும் இதுல பாருங்க, 2 கிரந்தத்துல ஒரே எண்ணிக்கையான ஹதீஸ் இருக்கு. இங்கேயும் 4000 இருக்கு. எதுல 4000? முஸ்லிம். சஹீஹ் முஸ்லிம். என்ன, சஹீஹ் முஸ்லிம்ல 4000 இருக்கு. அதே மாதிரி அப்படியே பாருங்க, இப்னு மாஜா அது 4000 இல்லை, 4800. கொஞ்சம் உங்களுக்கு சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஷோ பண்ணணும், அதுக்காகத்தான் எல்லாம் ஜூம் பண்ணினா இங்கால இருக்கிற இது மறைஞ்சிடும். சரி, இப்போ ஹதீஸ் எண்ணிக்கையான எங்களுக்கு தேவை. பாருங்க, 4000 ஹதீஸ் எதுல இருக்கு? முஸ்லிம்ல. அடுத்து அபுதாவுத் 2 சவுண்ட் ஒன்று வந்துச்சு. அபுதாவுத் 4000. அது 4800. சஹீஹ் முஸ்லிம்ல 4000 இருக்கு. அங்கால சுனன் இப்னு மாஜாவுல இப்னு மாஜாவுல 4000. இப்னு மாஜாவுல 4000 இருக்கு. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சஹீஹ் முஸ்லிம் 4 எழுத்துகள் இருக்கு. ஹதீஸ்கள் எண்ணிக்கை 4000. முஸ்லிம்ல 4 எழுத்துகள் இருக்கு. ஹதீஸ்கள் எண்ணிக்கை 4000. சரியா? அடுத்து கடைசியா வார கிரந்தத்திலையும் 4000 ஹதீஸ் இருக்கு. சரியானே? அடுத்து பாருங்க, சஹீஹ் புகாரில 7275 ஹதீஸ். அதிக ஹதீஸ் இதுல நீக்கி. அப்படித்தானே? வேற எதுலையும் அதை விட கூடுதல் ஐக்கா? பாருங்க, இல்ல. சுனன் நசாயில 5774, ஜாமி திருமியில 3956, ரைட்? அபுதாவுதுல 4800, முஸ்லிம்ல 4000. ஆனா புகாரில 7275 ஹதீஸ் இருக்கு. அப்ப இதுல அதிகமான ஹதீஸ் இருக்கு சஹீஹுல் புகாரில. சஹீஹ் புகாரில. சரி, இப்ப கேள்வியை பார்ப்போம். என்ன இது பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் கஷ்டம்தான். கொஞ்சம் என்ன செய்யணும், பார்க்கணும். இந்த பகுதியில கொஞ்சம் பார்த்து விளங்கி பாடமாக்கிடுவோம். இப்ப பாருங்க கேள்விய. ரெண்டாவது கேள்வி, அதாவது 2024ல 5வது கேள்வி. சஹீஹ் முஸ்லிம் தொகுப்பில் உள்ளடங்கியுள்ள ஹதீஸ்களின் எண்ணிக்கை. சஹீஹ் முஸ்லிம் தொகுப்பில் உள்ளடங்கியுள்ள ஹதீஸ்களின் எண்ணிக்கை எத்தனை ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல? 4000. அப்ப எத்தனாவது ஆன்சர் வரும்? 2வது ஆன்சர் தான் வரும். ஏன் 4000 ஹதீஸ் தான் இருக்கு. சரி, முதலாவது பாருங்க, 2000 என்று போட்டிக்கு 2000 ஹதீஸ் எதுவும் கிரந்தத்தில் இருக்கின்ற பார்த்தோம். இப்ப நான் பார்த்த சஹீஹ் சித்தாவுல இல்ல. எனவே அது ஆன்சர். அடுத்த 4500 முஸ்லிம்ல 4500 இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். 4500 வேற எங்கேயும் இருக்கா? ரைட். இங்க 2 லட்சம் 3 லட்சம் எல்லாம் போட்டுச்சு. அப்படி எண்ணிக்கை இருக்கா? இல்ல. சரி, அப்ப 4000 ஹதீஸ்கள் எதுல இருக்கு? முஸ்லிம், இப்னு மாஜா.
மாஜா. இப்னு மாஜாவுல. சரியானே. அதே மாதிரி அந்த 4000 அந்த எண்ணிக்கையில இன்னொன்றுல இருக்கு அதுல அபுதாவுத்ல 4800. அபுதாவுத்ல அபூதாவுதுல அபுதா 4800 4800. சரியானே. அடுத்தது அதிகமாக ஹதீஸ் ஒரு கிரந்தத்துல என்ன எந்த கிரந்தத்துல? புகாரி புகாரி புகாரில. புகாரில எத்தனை ஹதீஸ் இருக்கு? 7275 7275. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இப்ப இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளாமோ. அப்ப 4 கிரந்தத்துல முஸ்லிம்ல எத்தனை இருக்கு, இப்னு மாஜால எத்தனை இருக்கு, அபுதாவுதுல எத்தனை இருக்கு, புகாரில எத்தனை இருக்கு உங்களுக்கு தெரியும். இப்ப எதாவது மிச்சம் இருக்கு? திருமிதியும் திருமிதி திருமிதி, அடுத்தது நசாய். ஞாபகமே யாருக்காச்சும் திருமிதியில எத்தனை இருக்கு? 1986 பாருங்க, திருமிதியில 3956 ஒரு வித்தியாசமான எண்ணிக்கை. நசாயில 5774 அது கொஞ்சம் வித்தியாசமான எண்ணிக்கை. சரியா? 3900 எத்தனை? 56 56. நசாயில 5774. அப்ப இது என்ன செய்யணும்னா இந்த கேப்ல நீங்க எப்படி எழுதி பார்க்கணும். சுயமா எழுதி பார்த்துட்டு அட்டவணையை பார்க்கணும். நான் சரியா எழுதிக்கிறேனா இல்லையா என்று சொல்லி படிச்சு போட்டு சுயமா நீங்க எழுதி பார்க்கணும். சரி, அடுத்த கேள்விக்கு வருவோம். இப்ப நான் பார்த்தது 3வது கேள்வியை பாருங்க. அதாவது 2022 17வது கேள்வி இது. சஹீஹுல் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தை தொகுப்பதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தூண்டியவர் யார்? இமாம் இசாக் இப்னு ராகவைஹி ரஹ்மத்துல்லாஹ். சரி, இமாம் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி. பாருங்க, நாங்க தெளிவாக பார்த்தோம். சஹீ புகாரி என்ற அந்த லைன்ல அப்படியே வந்தா இங்க ஏனையவைகள்ல தூண்டியவர் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி. சரி, அப்ப இப்படியான கேள்விகள் வரும் பாருங்க. அப்ப இப்படியான கேள்விகள் வந்து 2022 17வது கேள்வி. சஹீஹ் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தை தொகுப்பதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை தூண்டியது இமாம் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப மேலே இருக்கிற அறிஞர்களை பத்தி விளக்கமே. ஆனா நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் படிச்சு போட்டு வந்தா தான் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எடுத்துக்கொள்றது. சரியானே? இந்த கேள்வியை நீங்க அடுத்த கிளாஸ்ல இந்த கேள்வியை பார்ப்போம். இல்லாட்டி அந்த பாடத்தை படிச்சு போட்டு நீங்க வரணும். வந்தது பிறகு இந்த கேள்வி விரிவா பார்ப்போம். அந்த கேள்வி இப்ப பார்க்கலையா, அப்படியே இருக்கட்டும். இப்ப இன்றைக்கு கொஞ்சம் லேசானதை பார்ப்போம். அடுத்த கேள்வியில தந்திக்கிற விஷயத்த பாருங்க. நீங்க ஒரு தொடர் ஃபொண்டை ஏற்படுத்திக்கிறான். அப்ப எப்படி ஆண்டு வரும்போது நாங்க 2 விதமான ஆண்டுகள் அங்க படிச்சுக்கிறோம். அட்டவணையில் என்னென்ன? பிறந்த ஆண்டு, பிறந்த ஆண்டு, இறந்த ஆண்டு. அப்ப பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டும் தெரிஞ்சா எப்படி அந்த கேள்வியை செய்யலாம். பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 194ல பிறந்திருக்கிறாங்க. எல்லாம் ஹிஜ்ரி தானா? 194ல பிறந்திருக்கிறாங்க. 256ல வஃபாத் ஆயிருக்கிறாங்க. எப்ப பிறந்திருக்கிறாங்க? 194 பிறந்து 256ல வஃபாத் ஆகிறாங்க. அவங்க பிறந்து 10 வருஷத்துக்கு பிறகு இமாம் முஸ்லிம் பிறக்கிறாங்க நைசாபூர்ல. 204ல பிறந்தாங்க. அவங்க 194, இவங்க 204. 204ல பிறந்து 261ல வஃபாத்தானா. இங்கால பாருங்க, அவரோட 3 வயசு சின்னால் சுனன் அபூதாவூத் 201ல பிறந்திருக்கிறான். 201ல
சின்ன சின்ன கெப் தான். அதே கால பகுதியான எல்லாரும் 201 பிறந்திருக்கிறாங்க, 275 வஃபாத் ஆகிறாங்க. யாரு? சுனன் அபூதாவுத், அதாவது இமாம் அபூதாவுத். அடுத்த இமாம் திர்மிதி 209 பிறந்திருக்கிறான். 209. அடுத்த இமாம் நசாயி 215. அதே மாதிரி இமாம் இப்னு மாஜாவும் 209 பிறந்திருக்கிறான். அப்ப 209 பிறந்த 2 அறிஞர்கள் இருக்கிறான். யார் யாரு? திருமிதி, இப்னு மாஜா. ரைட். இமாம் திருமிதியும் 209 பிறந்த, இமாம் இப்னு மாஜாவும் 209 பிறந்த. சரியா? அடுத்தது இமாம் புகாரி 194 பிறந்த, அவர் பிறந்த 10 வருஷத்துக்கு பிறகுதான் இரண்டாவது சியாவுசித்தாவுடைய இரண்டாவது கிரந்தத்திலே இமாம் முஸ்லிம் 204 பிறந்த. அப்ப சுனன் அபூதாவுத் 201, யாமி திருமிதி சாரி இமாம் திருமிதி 209, இமாம் நசாயி 215, இமாம் இப்னு மாஜா 209. கொஞ்சம் பாருங்க இது நல்லா. இறப்பு இருக்கட்டும், பிறந்த ஆண்டை கொஞ்சம் பாருங்க. சொல்லேலுமா? பார்க்காம சொல்லேலுமா யாருக்காச்சும்? பிறந்த ஆண்டுகளை மட்டும். சார். இப்படியும் செய்யலாம். இந்த ஓர்டரை ஞாபகம் வச்சு கொண்டா இங்க சியாவுசித்தா அந்த அறிஞர்கள் ஓர்டர் புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, இந்த ஓர்டரை ஞாபகம் வச்சு கொண்டா இங்கால இந்த ஓர்டரை 194, 204, 201, 209, 215, 209. அப்ப அந்த ஓர்டரையும் இந்த ஓர்டரையும் செட் ஆகிவிட்டா சரி. மறதி வந்தா சில நேரம் புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா இங்கால 194, 204, 201, 209, 215, 209. லேஸ் ஆகிக்குமா இல்லையா? கொஞ்சம் ஞாபகம் வைக்கிறது லேசியானே. 194, 204, 201 திரும்ப 201, 209, திரும்ப 215, திரும்ப 209. சரி, இந்த ஓர்டர் இப்ப சொல்லுங்க கொஞ்சம். பிறப்பு ஓர்டரை மட்டும் சும்மா சொல்லுங்க, நம்ம பாப்போம் யாராச்சும் ஒரு ஆள். இமாம் புகாரி 194 ஹிஜ்ரி, இமாம் முஸ்லிம் 204, இமாம் அபூதாவுத் 201, இமாம் திருமிதி 209, இமாம் நசாயி 215, இமாம் இப்னு மாஜா 209. சரி, இப்ப இமாம்ட பேரை சொல்லாம சும்மா ஆர்டரை குயிக்கா நான் சொன்ன ஸ்டைல சொல்லி போயிடுமா உங்களுக்கு? சொல்லுங்க ஒரு ஆள். நோட்ஸ் பார்க்க கூடாது. சொல்லுங்க. 194, 201, 204, 201, 209, 215, 209. சரி, ஃபெஸ்ட்ல வார ரெண்டும் 4ல முடியும். 194 அங்கே 10 கூடி திரும்ப 204 வருது. 194, 204. சரியா? 201, 209, திரும்ப 215, 209. 194, 204, 201, 209, 215, 209. வேற ஒரு நாள் சொல்லுங்க பாப். வேற ஒரு நாள் சொல்லுங்க. நூத்தி 94, 204, 201, 209, 215, 209. ரைட். இப்ப இப்படி சரி ஞாபகம் வச்சிருந்தா அந்த பேர் ஓர்டரை வச்சு நீங்க இதை ஞாபகப்படுத்திடலாம். சரி, எனக்கு வருதே இல்லைன்றாலும் எழுதி சரி பார்த்துடலாம். புகாரிக்கு பூனாவும் போறது.
முஸ்லீம் 3 போகுது. அப்போ டேஸ் பண்ணி அங்கால 194 204 201 அப்படின்னு சொல்லி அந்த ஓர்டர் எழுதி பார்த்துட்டா சரி. அப்போ ஏதோ ஒரு அடிப்படையில் யாபமிக்கணும் கட்டாயம். ஏன்னா எம்சிக்யூல கேள்வி வரும். இப்போ பேப்பரை பார்ப்போம். இதுல பாருங்க கேள்விய எக்ஸ் நிரல்ல இமாம்கள்ல பேரை தந்திருக்கு, வை நிரல்ல ஏதோ ஆண்டுகள் தந்திருக்கு. 2021 37வது கேள்வி. சரி, இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் சொன்ன அந்த சிஸ்டத்துல ஓர்டர் தெரியுமாக இருந்தா உங்களுக்கு தெரியும். சரியான? புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திருமிதி, நசாஇ, இப்னு மாஜா. இந்த ஓர்டர் தெரியும் தானே? அப்ப இந்த ஓர்டர் எழுது. அதனால என்ன? 194 194 194 204 திரும்ப 24 ஆ 22 201 209 209 209 திரும்ப 215 215 209 209 215 209. சரியானே? இந்த ஓர்டர். அவ எப்படி பாடமாக்கிட்டே கஷ்டம் வேண்டாம், குறைஞ்ச எதையாச்சும் செய்யுங்க. இப்படி எழுதி பார்த்து சரி செய்யற அளவுக்கு இருக்கணும். அப்ப ஷோர்ட்டா இதை எழுதி கொண்டு டைம் போறலே குயிக்கா நாங்க பார்த்துடலாம். அப்ப அந்த ஓர்டர் எங்களுக்கு தெரியும். இப்ப இங்கெல்லாம் பார்ப்போம். இமாம் புகாரி. இமாம் புகாரி எப்ப பிறந்தாங்க? இதுல 194 194. எனவே முதலாவதுக்கு என்ன வரணும்? வரணும். வரணும். இமாம் புகாரில மட்டும் தெரிஞ்சிருந்தாலே இந்த கேள்விக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சே. சொல்லுங்க பாப்போம். முதலாவதுக்கு வரணும். எங்க மீறிக்கு அதுல அஞ்சாவதுல மட்டும்தான் ஈரி. வேற எதுல மீறிக்க முதலாவது இடத்துல ரெண்டாம் பிழை. ஏன் முதலாவது பார்த்தோம், முதலாவது பிழை ஈ மட்டும்தான். நாங்க ஈ முதலாவது இடத்துல வரணும், இமாம் புகாரிக்குரியது. எனவே ஈதான் சரி. எனவே அஞ்சாவதான் சரி. ஆன்சர் வந்துட்டு. இதை விட லேசா இருக்கமா கேள்வி ஏதாச்சும் ஒரு பாடத்துல? இதை விட லேசான கேள்வி. சரி பாருங்க, அடுத்து ரெண்டாவது பாப்போம். இமாம் முஸ்லிம். இமாம் முஸ்லிம் எப்ப பிறந்தாங்க? 204 204. எனவே இங்க 204 டி பாருங்க. டி வந்து சரியா வந்து. அடுத்தது இமாம் திருமிதி எப்ப பிறந்தாங்க? ஹிஜ்ரி 209 ஹிஜ்ரி 209. ஏ என்ன இங்காலே நம்ம இப்படி எழுதி போட்டு பார்க்கலாம், அல்லது தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் போட்டு இந்த ஓர்டரை பார்க்கலாம். பல சிஸ்டம் இருக்கு, பல ட்ரிக்ஸ் இருக்கு. அடுத்து பாருங்க, இமாம் அபுதாவுத் எப்ப பிறந்தாங்க? 201. எனவே சி பாருங்க, ஏ சி சரியான ஓர்டர் வருது. இமாம் நசாய் 215 இமாம் நசாய் 215 பி. எனவே இடி ஏசிபி, இடி ஏசிபி அஞ்சாவது ஆன்சர். 2021 37வது கேள்விக்கு அஞ்சாவது ஆன்சர். சரியாது? ரைட். அடுத்தது பிறந்த ஊரை வச்சு வருது பாருங்க. அஞ்சாவது கேள்வியை பார்ப்போம். பிறந்த ஊரை வச்சு. அதே மாதிரி XY நிரலை வச்சு தான் அந்த கேள்வியும் வந்திருக்கு. 2020 45வது கேள்வி. சரியானே? இப்ப உங்களுக்கு தெரியும், இமாம் புகாரி என்றாலே அதுல அந்த பேர்லயே இருக்கு எங்க பிறந்தாங்க. எங்க பிறந்திப்பாங்க? புகாராவுல. அப்ப ரெண்டாவதுக்கு என்ன வரணும்? ரெண்டாவது இடத்துலயே வரணும். எனவே எந்த ஆன்சர்ல ரெண்டாவதுலயே வரணுமோ அதான் ஆன்சர் வரும். அப்படித்தானே? எனவே முதலாவது வராது, ரெண்டாவதும் வராது. ஏன்? இங்க ரெண்டாவது இடத்துல பி இருக்கு, இங்க சி இருக்கு, ஆன்சர் வராது. எனவே ஃபர்ஸ்ட் ரெண்டும் பிழை. எது முடிவு செஞ்சிடும். வேறத பாருங்க, ஆன்சர் ஏ இருக்கு. எனவே இப்ப நாங்க இதுல பார்க்க வேண்டியிருக்கு.
சரி, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு ஞாபகம் மிக்கத்தை வச்சு சொல்லுங்களேன் பாப்போம். இதுல எந்த இமாமை பத்தி உங்களுக்கு தெரியும், அவங்களோட அந்த ஊரை வச்சு. முஸ்லிம் நைசாப்பூர். முஸ்லிம் நைசாபூர். இமாம் முஸ்லிம் நைசாபூர். எனவே சி முதலாவது இடத்துல சி வரணும். முதலாவது இடத்துல சி வரணும், ரெண்டாவது இடத்துல ஏ வரணும். இது சூறாங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எனவே இங்க முதலாவது இடத்துல பி இருக்கு, எனவே மூணாவது பிழை. இப்ப 2 இருக்கு, இந்த 2ல் ஒன்று ஆன்சர் வரும். யோசியும். இமாம் திருமிதி குராசான். ரைட், இமாம் திருமிதி குராசான்ல. எனவே இங்க சி வரணும், லாஸ்ட்டுக்கு சி வரணும். அப்படியா? ஓ சாரி, சரி, டி வரணும். என்ன குராசான். அப்ப லாஸ்ட்டுக்கு டி வரணும். எங்க டி இருக்கு லாஸ்ட்ல? அஞ்சாவது தான். சரி, ஓகே தானே? சரி, இப்ப உங்களுக்கு நீங்க வேற இமாம்களை பத்தி தெரியா என்று வைங்களேன். வேற இமாம்களை பத்தி தெரியா, உங்களுக்கு இமாம் திருமதியை மட்டும்தான் பத்தி தான் சூரா தெரியும் என்றாலே இந்த ஆன்சருக்கு இந்த கேள்விக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சு பாருங்க. லாஸ்ட்டுக்கு டி தான் வரும் என்று சூரா தெரிஞ்சா வேற எங்கேயும் டி இல்லை, எல்லாத்தையும் ஈயத்தான் போடுவீங்க லாஸ்ட்டு. இந்த 5வது கேள்வியில மட்டும்தான் ஆன்சர்ல மட்டும்தான் டி இருக்கு. விளங்குதா? சரி, அப்ப இந்த கேள்விகள் நீங்க என்ன செய்யணும், அந்த அட்டவணையை ஃபுல்லா பாடமாக்கணும், பாடமாக்கி செய்யணும், சுயமா செய்யணும். ஏன்னா இன்ஷால்லா என்ன செய்யுங்கன்னா, நீங்க அடுத்த கிளாஸுக்கு வரும்போது இதோட நாங்க முடிப்போம். நீங்க என்ன செய்யணும்னா, அந்த அட்டவணை நல்லா பாடமாக்கி நீங்க சுயமாக இருக்கிற எஸ்ஏ கேள்வி, இங்க இருக்கிற இந்த பாஸ் பேப்பர் கேள்வி, மாடல் பேப்பர் கேள்வி எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து கொண்டு வாங்க அடுத்த கிளாஸ் வரும்போது. ஏழுமா? நிறைய கேள்விகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து கொண்டு வாங்க. அப்ப நீங்க செஞ்சு பார்த்து கொண்டு வந்தா தான் உங்களுக்கு அந்த அட்டவணை அதை பாடமாக்கினது அந்த நுழைஞ்ச வச்சு கொண்டு நீங்க செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அது மைண்ட்ல படும். சரியா? ரைட். அப்ப நான் இந்த இடத்துல சும்மா சொல்லி தந்தா அது அப்ப இந்த பாடத்தை கொஞ்சம் நாங்க வித்தியாசமா தான் ஹேண்டில் பண்ணணும். எனவே கட்டாயம் நீங்க அந்த அட்டவணையை பாடமாக்கும் ஃபர்ஸ்ட் வேலை. அடுத்தது இதை செய்யணும். இந்த வேலையை இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வாங்க. இன்றைய படிச்சது எல்லாம் உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா படிச்ச விஷயங்கள்? மிச்ச கேள்விகள் அடுத்த கிளாஸ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.